வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். தமிழ்நாடு அபாயகரமான நடவடிக்கை தடுப்பு சட்டம் ஆகஸ்ட் 11ஆம் தேதி ஒரு சிறிய திருத்தத்தை சந்தித்தது. அது நேற்றோடு முடிந்த சட்டசபை கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது மசோதாவாக. அதில் பல முக்கியமான திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. அந்த திருத்தம் பலரை வருத்தமடை செய்திருக்கிறது. தமிழக அரசில் இருக்கக்கூடிய பல எதிர்க்கட்சிகள் கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றன. குறிப்பாக மதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்கள் இது மிகப்பெரிய அபாயகரமான நிலைமைக்கு இட்டுச் செல்லும், இந்த திருத்தங்கள்ல பாலியல் வன்கொடுமை மற்றும் சைபர் கிரைம் உள்ளிட்ட பல விஷயங்கள் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. இன்றைய சமூக சூழ்நிலையில் இதுபோன்ற விஷயங்கள், பாலியல் குற்றங்களும் சரி, சைபர் குற்றங்கள் எனப்படக்கூடிய கம்ப்யூட்டர் தொடர்பான குற்றங்களும் சரி, மிக மோசமான நிலை எட்டியிருப்பதனால் இந்த சட்டங்கள், குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் இந்த குற்றங்கள் கொண்டுவரப்பட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது என்று அரசு நினைத்தாலும் கூட இது மிகப்பெரிய தவறான வழிகாட்டுதலுக்கு, மிகப்பெரிய தவறான பயன்பாட்டுக்கு இட்டுச் செல்லும் என்ற அச்சம் எதிர்க்கட்சியால் எழுப்பப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னால் பல பேர், பல விஷயங்கள், பல துறைகள், பல குற்ற சம்பவங்கள் இந்த குண்டர் தடுப்பு சட்டம், பொதுவாக குண்டாஸ் ஆக்ட், குண்டர் சட்டம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த தமிழ்நாடு அபாயகரமான நடவடிக்கை தடுப்பு சட்டத்தில் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. இப்ப புதிதாக இந்த 4 விஷயங்கள் சேர்க்கப்பட்டிருப்பது எந்த மாதிரியான பின்விளைகளை ஏற்படுத்தும்? இந்த குண்டர் தடுப்பு சட்டத்தில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய திருத்தம் எப்படிப்பட்ட நிலையை ஏற்படுத்தும்? இது ஒரு அத்தியாவசியமான திருத்தம், இந்த கால சூழ்நிலைக்கேற்ற ஒரு அத்தியாவசியமான திருத்தமா அல்லது ஒரு ஆபத்தை நோக்கி இட்டுச் செல்லக்கூடிய திருத்தமா? இதை பற்றி தான் இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சி விவாதிக்க இருக்கிறோம். இந்த விவாதத்தில் செல்வதற்கு முன்னால் நமது சிறப்பு செய்தியாளர் சலீம் சொல்லக்கூடிய தகவல் என்ன இப்போது பார்க்கலாம். இந்திய குற்றவியல் சட்டத்தை பொறுத்தவரை குற்றம் சுமத்தப்பட்ட நபர் குற்றவாளி என்று நிரூபிக்கப்படும் வரை அவர் நிரபராதி. போலீசார் ஒருத்தர் கைது பண்றாங்க அப்படின்னா 24 மணி நேரத்துக்குள்ள அவரை கொண்டு போய் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தணும். நீதிமன்றம் தான் முடிவு செய்யும் இவரை எத்தனை நாள் காவல்ல வைக்கலாம், இவரை போலீஸ் காவல்ல வைக்கலாமா இல்ல நீதிமன்ற காவல்ல வைக்கலாமா அப்படின்னு சொல்லி போலீசார் இதை அமல்படுத்தணும். குண்டர் தடுப்பு சட்டம் என்பது நீதிமன்றத்திற்கே உண்டான இந்த அதிகாரத்தை மாவட்ட நிர்வாகத்திடம் ஒப்படைப்பது. அதாவது டிஸ்ட்ரிக்ட்ல அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ், சென்னை போன்ற பெருநகரங்கள்ல இது போலீஸ் கமிஷனர்ஸ். உதாரணத்துக்கு ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் முடிவு பண்றாரு, சம்பந்தப்பட்ட நபரை வெளியே விட்டா பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா திரும்ப திரும்ப ஒரு குற்றம் பண்ணிருக்கிறதால அவர் என்ன பண்ணுவார், போலீஸ் கமிஷனருக்கு ஒரு லெட்டர் எழுதுவார், ரெக்கமெண்டேஷன் லெட்டர், சம்பந்தப்பட்ட நபரை குண்டர் தடுப்பு சட்டத்துல போடலாம் அப்படின்னு சொல்லி. போலீஸ் கமிஷனர் ஒப்புதல் கொடுத்தா நீதிமன்றத்தில் கொண்டு போய் ஆஜர்படுத்தாமலேயே சம்பந்தப்பட்ட நபரை கொண்டு போய் ஜெயில அடைச்சிடலாம். 2 மாசத்துக்குள்ள இந்த கேஸ் அட்வைசரி போர்டு கிட்ட வரும். அட்வைசரி போர்டு என்ன பண்ணுவாங்க, இந்த வழக்கை விசாரிச்சு இல்ல குண்டர் தடுப்பு சட்டத்துல சம்பந்தப்பட்ட நபரை போட்டது தவறு அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்கன்னா அவர் அன்னைக்கே வீட்டுக்கு போலாம். இல்ல இவர் குண்டர் தடுப்பு சட்டத்தில் போட்டது சரி அப்படின்னு சொன்னாங்கன்னா அவர் ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் போலாம். தமிழக சட்டசபையில ஒரே முறை குற்றவாளியாக இருந்தாலும் அவர் குண்டர் தடுப்பு சட்டத்தில் அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. போலீசார் கிட்ட பேசி பார்க்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, போலீசார் இதை வரவேற்கிறாங்க. குண்டர் தடுப்பு சட்டம் அப்படிங்கிறது போலீசாரை பொறுத்தவரை குற்றவாளிகளை சமுதாயத்துக்கிட்ட இருந்து பிரிக்கிற ஒரு சட்டமா தான் நாங்க பாக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, குண்டர் தடுப்பு சட்டத்துல சிக்க கூடாது அப்படின்னா முதல்ல குற்றம் பண்ணக்கூடாது. அதாவது நீங்க உங்களுக்கு குற்றம் பண்ணதுக்கு தண்டனை கிடைக்கும்னா கவலைப்படாம குற்றம் பண்றீங்க, குற்றம் பண்றதுக்கு விரைந்து தண்டனை கிடைக்கும், உடனே குண்டர் சட்டத்துல ஜெயிலுக்கு போயிடுவீங்க, விசாரணையே இல்லாம அப்படின்னா பயப்படுறீங்க. அதனால குண்டர் சட்டத்துல சிக்க கூடாது அப்படின்னா குற்றம் பண்ணாதீங்க, இல்லன்னா குண்டர் சட்டத்துல சிக்கி நீங்க ஜெயிலுக்கு போக வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி போலீசார் இந்த சட்டம் வந்ததுக்காக சந்தோஷப்படுறாங்க. அதே விமர்சகர்கள் என்ன சொல்றாங்க, சமூக ஆர்வலர்கள் என்ன சொல்றாங்கன்னா, போலீஸ் இதை தவறாக பயன்படுத்தக்கூடும், தனக்கு பிடிக்காத ஒரு நபரை பழிவாங்க நீதிமன்ற விசாரணையே இல்லாம இன்னார ஜெயில போடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா குண்டர் தடுப்பு சட்டம் இருக்கு, இதை பயன்படுத்தி யார வேணாலும் கொண்டு போய் ஜெயில போட்டுடலாம். அதனால அந்த மாதிரி போலீஸ் கிட்ட, அதாவது போலீசார்லயும் 2 வகை, நல்ல போலீஸ்காரங்க இருக்காங்க, இல்ல தன்னுடைய சுயநலத்துக்கு செயல்படுற போலீஸ்காரங்க இருக்காங்க. சுயநலத்திற்கு செயல்படுற போலீஸ்காரர்களிடம் குண்டர் தடுப்பு சட்டம் சிக்கி தவிக்குமோ என நாங்கள் அஞ்சுகிறோம் அப்படின்னு சொல்லி சமூக ஆர்வலர்கள் சொல்லி இருக்கிறதால இந்த விவாதம் எழுந்துள்ளது. சமூகத்திலிருந்து குண்டர்களை, குற்றவாளிகளை பிரித்தெடுக்க ஒரு முயற்சியாக இந்த குண்டர் தடுப்பு சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற ஒரு பார்வையும், குற்றம் செய்வதை விட தவறாக பயன்படுத்தப்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறது அப்படின்னு மறுபாரம் இருக்கிறது. இதை பற்றி தான் இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சி விவாதிக்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி நம்முடைய திமுக சேர்ந்த திரு வழக்கறிஞர் திரு கண்ணாசன் அவர்கள் இணைந்திருக்கார். மிக விரைவில் அதிமுக சேர்ந்த திரு ஆவடிக்குமார் மற்றும் மூத்த வழக்கறிஞர் திரு விஜயன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். நான் முதல்ல திரு கண்ணாசன் ஆரம்பிக்க விரும்புகிறேன். திமுக நிச்சயமாக இந்த சட்ட திருத்தத்தை எதிர்க்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். ஆனா குண்டர் சட்டம் அப்படிங்கிறது ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டம், புதிதாக உருவாக்கப்பட்ட சட்டமோ இந்த 3 ஆண்டு அதிமுக ஆட்சியில் உருவாக்கப்பட்ட சட்டமோ கிடையாது. ஏற்கனவே நீண்ட நெடுங்காலமா இருக்கக்கூடிய சட்டம். இதுல பல கால இடைவெளிகள்ல
பல பிரிவுகளை சேர்த்துட்டே இருந்திருக்காங்க. முன்னாடி நம்ம ஒரு கொடும் குற்றவாளியை ஹேபிச்சுவல் அஃபெண்டரை நம்ம சேர்த்துட்டு இருந்தோம். அதற்கு பிறகு மணல் கடத்தல ஒரு பீரியட்ல கொண்டு வந்தாங்க. அதற்கு பிறகு வீடியோ பைரசியை ஒரு பீரியட்ல கொண்டு வந்தாங்க. அதற்கு பிறகு அரிசி கடத்தல, உணவு கடத்தல ஒரு பீரியட் கொண்டு வந்தாங்க. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு குற்றவாளிகள் இதுல சேர்க்கப்பட்டு இருந்தாங்க. அப்படி இன்னைக்கு இருக்கக்கூடிய காலச்சூழல்ல சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய பிரிவுகள் ரெண்டு முக்கியமானது. ஒன்னு இந்த பாலியல் வன்கொடுமையில ஈடுபடக்கூடியவங்க, இன்னொன்னு சைபர் கிரைம்ல ஈடுபடக்கூடியவங்க. இந்த கால சூழல்ல இந்த பிரிவுகள் உள்ள சேர்க்கப்பட்டுள்ள என்ன குறை நீங்க காண்றீங்க? முதல்ல திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்ப்பு தெரிவிக்கிறதா இல்லையா என்பதை விட ஒரு வழக்கறிஞர் என்ற முறையில் இந்த சட்டம் பிறப்பிப்பது என்பது அதுல ஒன்றும் குறைபாடுகள் கிடையாது. ஆனால் சட்டம் தவறாக கையாளப்படக்கூடாது என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலைப்பாடும் மற்ற பொதுமக்கள் அது வழக்கினுடைய நிலைப்பாடும் கூட. இன்னும் சொல்லப்போனால் இந்த தடுப்பு காவல் சட்டங்களுடைய வரலாற்றை எடுத்துக்கொள்வோமேனால் ஆங்கிலேயர்கள் இங்க இருக்கக்கூடிய இந்தியர்களை ஒடுக்குவதற்காக விசாரணையின்றி சிறையில் வைக்கக்கூடிய வழக்கத்தை கொண்டிருந்தார்கள். நாம் சுதந்திரம் பெற்ற பிறகு அதை மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட் என்ற ஒரு சட்டத்தை பிறப்பித்து அந்த சட்டம் எவ்வாறு தவறாக பயன்படுத்தப்பட்டு நெருக்கடி நிலை காலத்திலே அரசியல் கட்சிகள் பழிவாங்கப்பட்டன என்பதற்கு பல்வேறு உதாரணங்கள் எல்லாம் இருக்கின்றன. மிசா மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட் என்று. அதன் பின்னர் கால கட்டங்களில் பார்த்தீங்கன்னா பொட்டா ஒன்று வந்தது. அந்த சட்டமும் தவறாக பயன்படுத்தப்பட்டது என்பதற்காக நீத்தரவு செய்யப்பட்டது. அதுக்கு முன்னாடி தடா இருந்தது. இப்படி தடா வழக்குகள், பொட்டா வழக்குகள் எல்லாம் தவறாக பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது என்பதற்கு சான்றுகள் நிறைய இருக்கின்றது. அரசியல் பழிவாங்கும் நிகழ்ச்சிகள் இருந்திருக்கின்றன. பிடிக்காதவர்கள் இந்த வழக்கிலே சிக்க வைக்கலாம் என்ற சூழ்நிலை இருந்திருக்கிறது. இப்படி தடுப்பு காவல் சட்டங்கள் எல்லாம் தவறாக பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கின்ற சூழ்நிலையில் தமிழகத்தை பொறுத்தவரை இந்த ஆக்ட் 14 என்று சொல்லக்கூடிய இந்த தடுப்பு காவல் சட்டம் 1982ஆம் ஆண்டு பிறப்பிக்கப்பட்டது. திரு எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது இந்த சட்டத்தின் நோக்கம் வழக்கமாக குற்றம் செய்யக்கூடிய வனக்குற்றவாளிகள், அது கள்ளச்சாராயம் காய்ச்சுபவர்கள் மற்றும் நில பறிப்பாளர்கள், ரவுடி ஈடுபவர்கள், வன்முறையில் ஈடுபவர்கள் என்று அவர்களைத்தான் குறிவைத்திருந்தது. ஆரம்பத்திலே இந்த சட்டம் ஏதோ ஒரு வகையிலே நல்ல முறையில் பயன்படுத்தப்பட்டது காவல்துறையால். ஏனென்று கேட்டால் அவர்கள் ரொம்ப அதிகமான வழக்குகள் போடுவதில்லை. ஏன்னா ஒரு காலத்தில் பாத்தீங்கன்னா வழக்கு ஒன்று போட்டாங்கன்னா விரைவாக விசாரித்து சாட்சிகளை சேகரித்து அவருக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருவாங்க. வழக்கு வர முடிஞ்சிடும். ரைட் டு ஸ்பீடி ட்ரையல். ஸ்பீடி ட்ரையல் இஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அதாவது விரைவான விசாரணை என்பது குற்றவாளிக்கு மட்டுமல்ல அந்த வழக்கு கொடுத்த முறையீட்டாளருக்கும் ஒரு அடிப்படை உரிமை. இந்த அடிப்படையில் வழக்கு விசாரணை நடைபெறல. இப்பெல்லாம் நீங்க பார்க்கலாம், சாதாரணமா ஒரு சிறையில ஒருத்தரை போட்டா வருஷ கணக்கில் உள்ள இருக்கிறார். என்னுடைய கேள்வி என்ன, இப்ப வழக்குகள் நடக்கக்கூடிய விதம் பொதுவான பார்வை, வழக்குகள் தாமதமா இருக்க. என்னுடைய கேள்வி பாத்தீங்கன்னா இந்த பாலியல் வன்கொடுமையை உள்ள சேர்க்கிறது, சைபர் குற்றத்தை உள்ள சேர்க்கிறது என்ன மாற்று கருத்து இருக்கும்? அதாவது மாற்று கருத்து என்பதில்ல, எதுக்கு சொல்ல வரேன், மாற்று கருத்து இல்லன்னு எடுத்துக்கலாம். அதாவது இந்த சட்டம் எந்த சட்டமும் தவறாக பயன்படுத்தாத வகையில் வரையில இந்த மாற்று கருத்து இருக்க முடியாது. என்ன காரணம் கேட்டு சொல்ல வந்துறேன் நான். இப்படி வழக்குகளை விரைவாக முடித்து சரியான தண்டனை கொடுத்து இந்த தடுப்பு காவல் சட்டங்களுக்கு வேலையே கிடையாது. ஏன்னு கேட்டா விசாரணை சிறைவாசி, தண்டனை சிறைவாசி மாறிவிடுவார், அல்லது அவர் வழக்கு விடுதலை ஆவார். இந்த ரெண்டு தான் இருக்கும். ஆனா இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த தவறும் செய்யாத குற்றவாளி கூட தேவையில்லாமல் சிறையில வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. உதாரணமா சொல்ல போனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் மீது கூட குண்டர் தடுப்பு சட்டம் போடப்பட்டது. பின்னர் அவர்கள் மீது அந்த சுமத்தப்பட்ட அந்த தடுப்பு காவல் சட்டம் செல்லாது என்று அவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள். அது உண்மையும் கூட. நீங்க சொன்னது திரு வீரபாண்டியார் உட்பட பல பேர் போடப்பட்டாங்க இருந்தாங்க. ஆனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்க சொல்லக்கூடிய திரு வீரபாண்டியார் மோமோ, திரு KPP சாமி மீதோ புகார்கள் என்பது அதிமுக ஆட்சியில் வந்ததல்ல. திமுக ஆட்சிக்கு வந்த மறுநாளே திரு KPP சாமி மற்றும் அவருடைய சகோதரர் மீது 2006 கொண்டு வரப்பட்டது. அவர் மறுநாளே புகார் அவர் சகோதரர் தொல்லை பண்றாங்கன்னு திரு வீரபாண்டி ஆர்வம் மீது திமுக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்டது. அப்போ ஒரு வழக்கு குண்டர் சட்டம் போட்டாங்கன்னா தொடர்ந்து அவர் மீது குற்றச்சாட்டு இருந்தது. அதுக்கு பிறகு வழக்கு தொடர்றாங்க. நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நிக்கலங்கிற பல விஷயம். நீங்க ஒரு வழக்கறிஞர்களால நீதிமன்றத்தில் 100% வலுவான ஆதாரங்கள் இருந்தும் சந்தர்ப்ப சாட்சியங்கள் மற்ற காரணங்களால வழக்கு விடுவிக்கப்படலாம். சோ ஆனா இந்த குற்றச்சாட்டு நீங்க சொல்லக்கூடிய திமுக காரங்க மீது வழக்கு தொடரப்பட்டது திமுக ஆட்சியில் இருந்த போதே இந்த புகார்கள் நீங்க மறந்துட முடியாது. அதாவது திமுக ஆட்சியில் கொடுக்கப்பட்டிருந்தால் கூட புகார்கள் கொடுக்கப்பட்டிருந்தால் 2005 திமுக ஆட்சி இல்ல. 2005 கடைசியா தான் திரு KPP சாமி சகோதரர்கள் புகார் கொடுத்தாங்க.
2006 இல்ல ஆட்சிக்கு வந்த உடனே அவர் இருக்கக்கூடிய தொகுதியில ஆட்சிக்கு வந்த உடனே அவருடைய சகோதரர் வந்து மாற்றி ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லி எங்களுக்கு எல்லாம் சொல்ல பண்றாங்க சொல்லி அந்த கிராம மக்கள் வழக்கு பதிவு பண்றாங்க சொல்லி உயர்நீதிமன்றத்தை அணுகி தவறு நான் சொல்றேன். 2005 நடைபெற்ற அந்த புகார் அதன் பின்னர் ஒரு ஆட்சிக்கு அமைச்சரான பிறகு மற்றொரு புகார் கொடுக்கப்பட்டு எங்களை இந்த ஊர்ல வந்து இருக்க விட மாட்டோம் சொன்னாங்க. பிறகு அதான் அவங்க அந்த சமயத்துல ஊர்ல இல்ல கொடுத்தாங்க. இல்ல ஊர்ல இல்ல, ஏன்னா அவங்களே போயிட்டாங்க. நல்ல வழக்கோட விவரத்துல நான் திமுகவினர் மீது வழக்கு தொடர்பு சொன்ன ஒரு பாயிண்ட் நான் சொல்றேன். அதற்கு பிறகு அவன் தடுப்பு காவல் போடல. அதிமுக ஆட்சி தான் தடுப்பு காவல் சட்டத்தில் அடைக்கப்பட்டார்கள். பின்னர் அந்த அடைப்பு கூட தவறு என்று விடுதலை செய்யப்பட்டார்கள். அதே போலதான் திரு வீரபாண்டிய ஆறுமுக வழக்கில் நடந்தது. எதற்கு இதை சொல்ல வருகிறேன் என்றால், இப்பொழுது கூட அதிமுக எத்தனையோ வழக்குகள் இருக்கின்றன. எத்தனையோ அமைச்சர்கள் மீது ஒரு வழக்குகள் இருக்கிறது. பாலியல் துன்புறுத்தல் கொடுத்ததாக எத்தனையோ வழக்குகள் இருக்கு. எல்லாரையும் குற்றத்தில் போட முடியுமா? அவங்க செய்ய மாட்டாங்க. எதுக்கு இது சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, இப்படி அரசியல் பழிவாங்கும் நோக்கத்திற்காக இந்த தடுப்பு காவல் சட்டம் பயன்படுத்தப்படுகிறது என்பதற்காகத்தான் இந்த உதாரணத்தை நான் சொன்னேன். திரு ஆவடிக்குமார் தொலைபேசியில் நம்முடைய இணைந்திருக்கிறார். ஒரு நேரில் வர வரைக்கும் நான் திரு ஆவடிக்குமார் கேட்க விரும்புறேன். இதுல வந்து திரு கண்ணாசு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டும் திரு வைகோ எழுப்பக்கூடிய சந்தேகமும் பாத்தீங்கன்னா, இந்த சட்டம் தவறாக பயன்படுத்தக்கூடிய அபாயம் அதிகம் இருக்கிறது அப்படின்னு. உங்களுக்கு தெரியும், பொட்டா சட்டத்தில் திரு வைகோ வந்து சிறையில் இருந்து உச்சநீதிமன்றத்தில் அவர் வந்து விடுதலை பெற்றாரு. மத்திய அரசு, அப்போது இருந்த பாஜக தலைவர் மத்திய அரசு வந்து பேசுனதெல்லாம் குற்றமாகாது, பொட்டா சட்டத்தில் ஒரு விளக்கத்தை கொடுத்தது, அவர் விடுதலை ஆனார். கடைசியில் நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச விஷயம், இப்ப தவறாக பயன்படுத்தக்கூடிய அபாயம் அதிகம் இருக்கிறது. இந்த மாதிரி சட்டத்தை நீங்க அதிகரிச்சு நெருக்கிட்டே போகும்போது இது தவறாக தான் பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிற அச்சம் நியாயமா இல்லையா? அதாவது இந்த சட்டம் மட்டுமல்ல, எல்லா சட்டங்களும் தவறா பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. அது வந்து அதனால பல குற்றவாளிகள் தண்டிக்கப்படுகின்ற வாய்ப்பு இருக்கு. ஆனால் சட்டத்தை வந்து தவறா பயன்படுத்துறத வந்து தடுக்கணுமே ஒழிய அதுக்காக சட்டத்தையே தடுக்க கூடாது. இப்போ வந்து ஒரு சட்டம் தவறா பயன்படுத்துறதுன்றதுக்காக அந்த சட்டத்தை வந்து வேண்டாம் சொல்லிடுவாங்களா? ஆக சட்டம் என்பது குற்றவாளிகள் குற்றங்களை செய்ய விடாமல் தடுப்பதற்குரிய ஒரு தற்காப்பு நடவடிக்கையை தவிர, ஒரு சட்டம் போட்டதுனாலே அந்த சட்டத்தை வந்து முழுமையா செயல்படுத்தணும், எல்லார் மேலேயும் அந்த சட்டத்தை வந்து அமல்படுத்தணும்ன்றது ஒரு அரசாங்கத்துடைய நோக்கம் இல்லை. ஆனால் அந்த சட்டத்தை பார்த்து அந்த குற்றத்தை செய்கின்ற உணர்வு மக்களுக்கு வரக்கூடாது என்பதற்காக தடுக்கப்படுகிறது. எனவே சட்டத்தினுடைய நோக்கம் என்பது குற்றங்கள் நடைபெறாமல் தடுக்க வேண்டும், அதிகபட்ச தண்டனை கிடைக்கும் என்ற பயம் இருந்தால் அந்த குற்றத்தை செய்கின்றவர்களுக்கு அந்த செய்கின்ற முயற்சியில் ஈடுபட மாட்டார்கள். எனவே அதற்கான குற்றங்களை தடுக்க வேண்டும் என்பதுதான் அரசாங்க நோக்கம். அதற்காக கொண்டு வரப்படுகின்ற சட்டங்கள், குற்றவாளிகளை அச்சுறுத்துவதற்காக கொண்டு வரப்படுகின்ற சட்டங்கள் ஏன் மற்றவர்களுக்கு அச்சத்தை தருகிறது என்பதுதான் எனக்கு தெரியவில்லை. நீங்க சந்தேகம் கிளப்புறீங்க, ஏன் மற்றவர்களுக்கு இந்த அச்சத்தை தருகிறது? உங்களுக்கு தெரியும், தமிழகத்துல வந்து இன்னைக்கு நேரத்துல கிட்டத்தட்ட திராவிட கட்சிகளுடைய ஆட்சி வந்த பிறகே வந்து பழிவாங்கும் போக்கு தொடர்வதா இரண்டு கட்சியிலுமே தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. திமுக ஆட்சி வந்து தன் மீது அதிகமான வழக்குகளை போட்டு 13 வழக்குகளை போட்டு 12 வழக்குல நாங்க விடுதலையான, எல்லாமே அவதூறான வழக்கு, தேவையில்லா வழக்கு சொல்லி தமிழக முதலமைச்சர் பலமுறை சொல்லியிருக்காங்க. தமிழக முதலமைச்சர் தற்போது தொடரக்கூடிய வழக்குகள் திமுக அந்த மாதிரி சொல்லிட்டு வருது. பழிவாங்கும் போக்கும் வழக்குகளுக்கு அரசியல் சாயம் பூசப்படுவதும் இரண்டு கட்சியோட ஆட்சியில் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கும் போது, சட்டத்தின் தன்மையை கடுமையாக்கும் போது சட்டத்தை காரணம் காட்டி இருக்கக்கூடிய அரசியல் சுதந்திரத்தை, சமூக சுதந்திரத்தை கூட பாதிக்கப்படக்கூடிய அபாயம் இருக்கு. அதனாலதான் சட்டத்தை ஏற்கனவே பாலியல் வன்கொடுமைக்கோ சைபர் கிரைமுக்கோ ஏற்கனவே இந்த நாட்டில் சட்டம் இல்லாம இல்ல. இந்த ரெண்டையும் கொண்டு குண்டர் தடுப்பு சட்டத்தில் கொண்டு வரும்போது சட்டத்தின் பிடி இன்னமும் இருக்கிறது. சாமானியமா இயல்பா ஒரு மனிதன் இயங்குவதற்கான வாய்ப்புகள் இன்னும் குறைக்கப்படுது அப்படிங்கிறதா சந்தேகம். இன்றைக்கு பாலியல் குற்றங்கள் என்பது இந்த சமுதாயத்தால் கடுமையாக கண்டிக்கப்படுகிறது. இன்னும் சொல்ல போனால் அப்படி பாலியல் குற்றங்கள் நடைபெறுகின்ற பொழுது டெல்லியில நடைபெற்ற போதும் மற்ற நேரங்களில் எல்லாருமே சொன்னாங்க, அவங்களை உடனே தூக்கு போடணும், அவங்களை வந்து விடக்கூடாது. இப்படிப்பட்ட குற்றவாளிகளுக்கு உடனடி தண்டனை கிடைத்தால்தான், கடுமையான தண்டனை கிடைத்தால்தான் இந்த குற்றங்கள் செய்கின்றவர்கள் அந்த மனப்போக்கு உள்ளவர்கள் திருந்துவார்கள் என்றெல்லாம் நாம் பேசியிருக்கிறோம். பல்வேறு ஊடகங்களிலும் சமூக ஆர்வலர்களும் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த சட்டங்களின் வழியாக இந்த குற்றங்கள் தடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு. அது நீங்க சொன்னீங்க, இது வந்து அதிமுக ஆட்சியில வந்து பழிவாங்கறதுக்காக போட்டாங்க, திமுக ஆட்சியில அதிமுக காரங்க மேல பழிவாங்க போட்டாங்கன்னு. ஆனால் இது எல்லாமே நீங்க வந்து அரசியல் சார்ந்து போட்ட வழக்குன்னு சொல்றீங்க. இப்போ அபகரிப்பு வழக்கு இருக்கு,
அந்த வழக்கு அந்த காலத்தில் உடனடியாக அவர்கள் குற்றங்கள் செய்கின்ற பொழுது, அவர்கள் புகார்கள் தருகின்ற பொழுது அதை அந்த அரசாங்கங்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று வருகின்ற பொழுது அவர்கள் இன்றைக்கு நடவடிக்கை எடுக்கிறாங்களே ஒழிய எந்த புகாரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலோ அல்லது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களோ தந்த வழக்கு இல்ல. அந்த பாதிக்கப்பட்டவர்கள் அந்த குற்றவாளிகள் மீது தந்த வழக்கு அதைதான் வழக்காக பதிவு செய்யப்பட்டிருக்கிறதே தவிர ஆக குற்றமே நிகழாமல் ஒருத்தர் மீது அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு ஒரு வழக்கு போடல. ஆனால் திமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்ட வழக்குகள் என்பது முதலமைச்சர் மீது தனிப்பட்ட முறையில் அல்லது அந்த அமைச்சர்கள் மீது தனிப்பட்ட முறையில் எந்தவித காரணமும் இல்லாமல் அவர்களுடைய நடவடிக்கைகளை வைத்து அந்த குற்றச்சாட்டுகளை அதற்காக அவர்கள் தனி நீதிமன்றங்களையும் அதுவும் சிறப்பு நீதிமன்றங்கள் தனி நீதிமன்றங்கள் என்று எதை நியமிப்பது என்று கூட தெரியாமல் அவர்கள் அதை கூட உயர்நீதிமன்றத்தினுடைய அனுமதி கூட பெறாமல் நியமித்து ஒரு தேவையற்ற அரசியல் காரணங்களுக்காக அதை உருவாக்கினார்கள். அதையும் இதையும் ஒப்பிட்டு பேசாதீர்கள். அரசியல் காரணங்களா உருவாக்கினார்கள் உங்களுடைய குற்றச்சாட்டு. அதே குற்றச்சாட்டை தான் பலமுறை திமுக வைக்கிறது. அதனாலதான் இந்த சட்டம் துஷ்பிரயோகம் செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுந்திருக்கு. ஒரு சிறிய இடைவெளி எடுக்க வேண்டியிருக்கிற நண்பர்களே, இடைவெளிக்கு பிறகு முக்கியமான விஷயம் பற்றி விவாதிக்க இருக்கிறோம். இந்த சைபர் கிரைம் தொடர்பாக இது போன்ற குற்றச்சாட்டுகள், கம்ப்யூட்டர் தொடர்பான இணையதளங்கள் தொடர்பான குற்றச்சாட்டுகளை விசாரித்து தண்டனை வழங்குவதற்கு 66A செக்ஷன் இதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த பிரிவு உருவாக்கப்பட்ட போதே பல சர்ச்சைகள் இருந்தன. பாண்டிச்சேரியில் காங்கிரஸ் பிரமுகர் ஒருத்தருக்கு ஆதரவாக ஒரு வழக்கு தொடரப்பட்டது என்றும், மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒரு பேஸ்புக்ல ஒரு லைக் போட்டதுக்காக 2 பெண்கள் கைது செய்யப்பட்டதும் பல விஷயங்கள் நடந்தன. துஷ்பிரயோகம் என்பது சட்டத்தின் கூடவே பிறந்த ஒரு சம்பவம் போல் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி என்பது அந்த விஷயத்தை குண்டர் தடுப்பு சட்டத்தில் இது போன்ற இணையங்கள் மூலமாக பரப்பக்கூடிய விஷயங்கள் குண்டர் தடுப்பு சட்டத்தில் உள்ள வரும்னா எவ்வளவு பெரிய ஆபத்தை விளைவிக்கும்? குண்டர் சட்ட திருத்தம் அத்தியாவசியமா ஆபத்தா என்ற தரப்பில் இன்றைய நிகழ்ச்சியில் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். நான் திரு கண்ணாசன் கேட்க விரும்புறேன். ஏற்கனவே சொன்னது போல திரு ஆவடிக்குமார் ஒரு அழகான விஷயம் சொன்னாங்க. இப்ப ஒரு குற்றங்கள் நடக்கும்போது, குறிப்பா கோவையில இந்த மாதிரி ஒரு சின்ன பெண் ஸ்கூலுக்கு போற பொண்ணு டிரைவரால் கற்பழிக்கப்பட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்ட போது ஒட்டுமொத்த கோயம்புத்தூர் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழகம் கொதிச்சது. அவங்களை என்கவுண்டர்ல போட்டோன்னு உடனே தூக்கி சொன்னாங்க. என்கவுண்டர் நடந்தது, யாருக்குமே வருத்தம் இல்லை, யாருமே வருத்தப்படல. எல்லாருமே அப்படின்னா இவனுக்கு வேணும் அப்படின்னு. அப்ப மக்களுக்கு ஒரு கொடும் குற்றங்களுக்கு கடும் தண்டனை வேணுங்கிறது இயல்பாவே இருக்குது. அப்ப இந்த பாலியல் குற்றமும் சைபர் கிரைமும் இன்னைக்கு எவ்வளவு தூரம் போது, ஒரு படத்தை திசை திருப்பி இன்னொரு பெண்ணோட படத்துல இன்னொரு பெண்ணோட தலையை மட்டும் ஒட்டி வச்சுட்டு வெளியில கொண்டு வந்துடுறான். அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணு சம்மதிக்கலங்கிறக்கா வேற ஏதாவது காரணங்களுக்கா அந்த பொண்ணுடைய குணநலனே கெடுக்கிற அளவுக்கு அந்த குடும்பத்துடைய மானத்தை வாங்குற அளவுக்கு எல்லா வேலையும் பண்ணிடுறான். அப்ப இவங்களெல்லாம் என்ன செய்ய சொல்றீங்க நீங்க? அதாவது குற்றங்கள் செய்பவர்களை சரியான சாட்சியங்கள் மூலம் தண்டிப்பதில் யாருக்கும் மாறுபட்ட கருத்து கிடையாது. இன்னும் சொல்ல போனால் சட்டத்தில் உள்ள கடுமையான அதிகபட்ச தண்டனை வாங்கி கொடுப்பது யாருக்கும் மாறுபட்ட கருத்து கிடையாது. இருக்கக்கூடிய சட்டங்கள்ல சரத்துக்களோட ஓட்டைகள் தான் அதிகமா இருக்குன்னு தெரியும். அது யாரும் தப்பிச்சுக்கிட்டே உங்களை மாதிரி திறமையான வழக்கறிஞர்கள் நல்ல வாதாடி எல்லா குற்றவாளியும் வெளியே கொண்டு வந்துறீங்க. அப்ப சட்டத்தோட ஓட்டையில் அடைக்கிறதுக்கு சில கடுமையான விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்குது. யாருடைய குறை என்று சொல்லுவேனால், காவல்துறை ஒரு வழக்கை புலனாய்வு செய்யும் பொழுது உண்மையான குற்றவாளிகளை அதில் அவங்க போட்டுட்டு சரியான முறையில் புலன் விசாரிச்சா தண்டனை வாங்கி கொடுக்க முடியும். இதுல மாற்று கருத்தே கிடையாது. எப்படியாப்பட்ட சிறந்த வழக்கறிஞரால் கூட அதை மாற்ற முடியாது சரியான முறையில் புலன் விசாரித்தால். ஆனால் இப்பொழுது நிலைமை என்ன என்று கேட்டால், தமிழகத்தை பொறுத்தவரை குற்றங்களை குறைக்க வேண்டும் என்றால் அவர்களை குண்டர் தடுப்பு சட்டத்தில் போட்டுவிட்டால் குற்றம் குறைஞ்சாங்க. இந்த சூழ்நிலையில தமிழக 3 மாதங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உடல் மத்திய சிறையில பாதிக்கும் மேற்பட்டவர்கள் தடுப்பு காவல் சிறைவாசியா இருந்தாங்க. இதனால உள்ள அவர்கள் எங்களோட 7-8 மாதமா இருக்கிறோம், எங்களுக்கு விடுதலை, எங்களுடைய வழக்குகளை விரைவா முடிக்கணும்னு சொல்லி ஒரு சிறிய போராட்டம் கூட நடத்தினாங்க. நடத்திய பொழுது உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த குண்டர் தடுப்பு சட்டம் முறையாக பிறப்பிக்கப்படுவதில்லை. எத்தனையோ முறை நாங்கள் உயர்நீதிமன்றம் சொல்லி இருந்தும் கூட காவல்துறை மனதை செலுத்தாமல் இந்த குண்டர் தடுப்பு சட்டத்தை பிறப்பித்துக் கொண்டிருக்கின்றது. எனவே அவர்களுக்கு ஒரு அலுவலரை நியமிக்க வேண்டும். அவர்கள் மனு செய்தால் அவர்களுடைய பதில் மனுவை அரசு தாக்கல் செய்யும் வகையிலே அந்த நோடல் ஆபீசர் என்று சொல்லக்கூடிய அலுவலர் பணியாற்ற வேண்டும் உத்தரவு பிறப்பிச்சாங்க மார்ச் மாசம், ஏப்ரல் மாதத்தில். ஆனால் இதுவரை
எதுவுமே நிறைவேற்றல. ஆனால் குண்டர் தடுப்பு சட்டத்தின் மூலம் தினசரி உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும். நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டீங்கன்னா, அதை பத்தி நான் திரு ஆவடிக்குமார் கேட்கிறேன் உங்களுடைய கேள்வி. பட் எனக்கு என்ன சொன்னா, ஏற்கனவே சொன்னது போல பொதுமக்களுக்கு வந்து இதுல மிகப்பெரிய வரவேற்பு இருக்குங்கிறது நீங்க மறுக்கிறீங்களா? ஒரு என்கவுண்டர் நடந்தா இங்க வந்து வங்கி கொள்ளையர்கள் வந்து 5 பேர் வேலைச்சேரில் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. இங்க கோயம்புத்தூர்ல நான் சொன்ன முஸ்கினுடைய கேஸ்ல அந்த மாதிரி நடந்துச்சு. இது மாதிரி வீரப்பன் கொல்லப்பட்டது, இது போன்ற விஷயங்கள்ல வந்து நேரடியா வந்து மரணமே வந்து தண்டனை அளிக்கப்பட்டா கூட நீதி விசாரணை இல்லாம அதற்காக காவல்துறை செய்யக்கூடிய கொலையை வந்து யாருமே ஆதரிக்க முடியாது. அதையும் புரிஞ்சுங்க. அதாவது சட்டம் என்று ஒன்று இருக்கு. நம்ம ரூல் ஆஃப் லா தான் நம்ம நாட்டுடையது. காவல்துறை வந்து தண்டனை கொடுக்கக்கூடிய அதிகாரம் அவர்களுக்கு கிடையாது. வழக்கு தொடுக்கக்கூடிய அதிகாரம் தான் அவங்களுக்கு உண்டு. நீதிமன்றத்தில் தான் தண்டனை கொடுக்கக்கூடிய அதிகாரம் இருக்கிறது. அதற்காக பொதுமக்களுக்கு இது மனிதனுடைய ஜீன்ல என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தவறு செய்தால் கொன்றுவிட என்பது ஆதி காலத்து மனிதன் வந்ததுதான். இது ஒரு குற்றம் செய்தால் அவனை கொன்றுவிட வேண்டும் என்பது, அதைத்தான் போராட்டமா வெளிப்படுத்துறாங்க. அந்த போராட்டத்தின் அடிப்படையிலே எல்லாம் நடத்தி ரோட்ல நிச்சு வச்சு சுற்ற முடியுமா? எல்லாத்தையும் முடியாது. ஆனால் கொடுமையான குற்றங்களுக்கு சமூக மக்கள், குறிப்பாக பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்பதிலே எந்த மாறுபட்ட யாருக்கும் இருக்க முடியாது. அதைத்தான் அதிமுக அரசு செஞ்சிருக்கு. அதிமுக அரசு நிலை எந்த அரசு செய்தாலும் இது வந்து வரவேற்கத்தக்க ஒன்றுதான். ஆனா என்ன நோக்கம் என்பதான் நாங்க பேசுறோம். நோக்கம் இங்க உங்களுக்கு சின்ன உதாரணத்தை சொல்றேன் நான். இப்பொழுது பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் என்று சொல்கிறார்கள். இந்திய தண்டனை சட்ட பிரிவு 354 ஒன்னு இருக்கு. அந்த 354 ஒரு பெண்ணை பின்தொடர்ந்து ரகசியமாக சென்றால் ஒரு குற்றம். இப்போ ஒரு பெண்ணை பிடிக்கலன்னு வச்சுங்க, இப்பதான் நீங்க பல்வேறு வழக்குகளை பாக்குறீங்க. உச்ச நீதிமன்றமே சொல்லி இருக்குது. இன்னும் சொல்ல போனால் முதல்வரே சட்டப்பேரவையில் சொல்லி இருக்கிறாங்க. சில கான்சென்சுவல் செக்ஷன் சொல்லக்கூடிய உடன்பட்டு இருக்கக்கூடிய உடலுறவை கூட வன்புணர்ச்சி என்று கொடுத்து விடாமல் சொல்லி இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட வழக்குகள் நிறைய முதல்வரே சொல்லி இருக்கிறாங்க. ஆக காவல்துறை தவறான வழக்குகளா பதிவு செய்தான் சொல்லுது. இதே நீதிமன்றங்கள் தண்டனை கொடுக்குது, அது வேறு விவகாரம். ஆனால் ஒரு ஆடவனை பிடிக்கவில்லை என்று ஒரு பெண் இதை போல ஒரு புகாரை கொடுப்பாளையானால், அந்த பிடிக்காத நபர் காவல்துறைக்கும் பிடிக்காத நபராக இருக்குமே ஆனால் அவர் குண்டர் தடுப்பு சட்டத்தில் போறதுனால என்ன பயன் கிடைக்கும் நினைக்கிறீங்க? ஒரு நபர் சமூகத்திற்கு ஆபத்தானவரா அல்லது தொடர்ந்து குற்றத்தை செய்யக்கூடியவரா என்று கண்காணித்த பிறகுதான் அவரை போடணும். ஆனால் ஒரு நபர் காவல்துறைக்கு பிடிக்கவில்லை என்றாலோ, ஒரு முக்கியமான பதவியில் இருப்பவர்களோ அரசியல்காரங்க பிடிக்கவில்லை என்றால் கூட ஒரு புகாரை கொடுத்து குண்டர் தடுப்பு சட்டத்தில் போட்டு தவறாக வாய்ப்பு இருக்குது. இதைத்தான் நாங்க சொல்றோம். தவிர இந்த சட்டம் முறையாக சொன்னது போல தவறா பயன்படுத்த முடியாத சட்டம் ஏதாவது ஒண்ணு இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி திரு ஆவடிக்கு மாற்ற கேட்க விரும்புறேன். 2011 தமிழகத்தில் போடப்பட்ட ஒட்டுமொத்தமான குண்டர் தடுப்பு சட்டத்துடைய எண்ணிக்கை வந்து 1364. 2012 1896 வழக்குகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. 2013 ஒரேடியா 2 மடங்கு அதிகரிச்சு 3125 கேஸ் வந்து குண்டர் தடுப்பு சட்டம் போடப்பட்டிருக்கு. பெரிய துயரம் என்னன்னா, கிட்டத்தட்ட 70% வழக்குகள் வந்து உடனடியாக ஒரு வருடத்துக்கு உள்ளாகவே சீராய்வு மனு தாக்கல் பண்ணியோ இல்லாட்டி உயர்நீதிமன்றத்தை மேல்முறையீடு செஞ்சோ வெளியே வந்துடுறாங்க. அப்ப வழக்கோட எண்ணிக்கை 2 மடங்கு 3 மடங்கு அதிகரித்துக் கொண்டே செல்ல வழக்கிலிருந்து விடுதலையாகியவர்கள் எண்ணிக்கையும் கூட அதிகரித்து செல்லும் போது இந்த குண்டர் தடுப்பு சட்டம் இயல்பாகவே தவறாகத்தான் பயன்படுத்தப்படுற மாற்றுக்கிறது இருக்க முடியுமா? இல்ல, நீங்க அதாவது இந்த வழக்கு வந்து குண்டர் சட்டத்திலிருந்து அவர்கள் விடுதலை ஆகுவது என்பதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. அந்த விடுதலையை செய்கின்ற அந்த நீதிமன்றங்களோ அல்லது சீராய்வு மன்றமோ அவர்கள் சொல்லுகின்ற காரணங்கள், அவர்கள் அதை வந்து சட்டப்படி கையாளவில்லை அல்லது சரியான ஆதாரங்களை சேர்க்கவில்லை அல்லது சரியான அந்த முறையை அவர்கள் கடைபிடிக்கவில்லை என்பதால், அவர் போதிய கவனம் செலுத்தவில்லை என்பதால் பல வழக்குகள் அந்த சட்டப்பிரிவின் கீழ் பதிவு செய்யப்படக்கூடாது என்று தீர்ப்பு வந்திருக்கிறத தவிர, அதற்காக குண்டர் தடுப்பு சட்டமே வந்து ஒரு தவறாகவே பயன்படுத்தப்படும் என்பதும் சரியானதில்லை. இன்னும் சொல்ல போனா அந்த சட்டம் நீங்களே சொல்றீங்க காவல்துறையினர் வந்து சரியா பயன்படுத்தாதனால அவங்க மைண்ட் அப்ளை பண்ணாதனால இந்த மாதிரி வந்துடுறாங்கன்னு சொல்லிட்டு, யாரோ ஒரு ஆபீசர் தன்னுடைய மூளைய புத்திய சரியா பயன்படுத்தாம கவனம் செலுத்தாம விட்டுட்டா ஒருத்தருடைய வாழ்க்கையை கேள்விக்குள்ள. ஒரு வருஷம் ஒருத்தர் வந்து எந்த விசாரணையும் இல்லாம ஜெயில இருப்பாருன்னா இது எவ்வளவு பெரிய ஆபத்தான விஷயம். இது விசாரணை இல்ல, அவர் வந்து அவர் தப்பு பண்ணிட்டான்னு சொல்லி இப்படி இந்த மாதிரி விஷயங்கள் இன்னும் தொடரலாம் இல்லையா? நீங்க புதிய பிரிவுகளை உள்ள சேர்த்துக்கிட்டே போக இந்த தவறா பயன்படுத்தப்பட்ட எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்கும் இல்லையா? இல்ல நீங்களே சொன்னீங்க, அவங்க சீராய்வு குழு மூலமா விடுதலை ஆகிறாங்க அல்லது நீதிமன்றங்கள் மூலமா விடுதலை ஆகிறாங்க. ஆக ஒரு அந்த தண்டனையே அவங்க வந்து தண்டனை இல்லை. ஆக இவங்க வெளியே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால வந்து குண்டர் சட்டம் போட்டதனாலேயே அவர்கள் ஓராண்டு சிறையில இருந்தாக வேண்டும் என்ற நிர்பந்தம் கிடையாது. அதற்கு அவர்கள் அந்த தண்டனையிலிருந்து விடுதலை ஆவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கிறது.
அது மட்டுமல்லாமல் இந்த குண்டர் தடுப்பு சட்டம் என்பது புதியதாக இன்றைக்கு உருவாக்கப்படவில்லை. ஏற்கனவே பல அரசாங்கங்கள் அதை நடைமுறையில் கொண்டு வந்திருக்கிறார். சில புதிது இளைஞர் எல்லாம் தெரிஞ்சுதான் அது எப்படி பயன்படுத்தப்படுது அப்படிங்கறதான் கேள்வி. இந்த நிலையில மூத்த வழக்கறிஞர் திரு விஜயன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கணும். விஜயன், உங்கள்ட்ட நான் கேட்க விரும்புறேன், இந்த குண்டர் தடுப்பு சட்டத்தில் வந்து ஏற்கனவே வெள்ளையர் காலத்தில் இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரிவாக இருந்தாலும் சரி, அதற்கு பிறகு புதிதாக உருவாக்கப்பட்ட இந்த குண்டர் தடுப்பு சட்டமாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு சட்டமும் தவறா பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டே இருக்கு. இப்ப பிரச்சனை என்னன்னா, குண்டர் தடுப்பு சட்டத்தில் புதிதாக 2 பிரிவுகள் சைபர் கிரைமோ பாலியல் வன்கொடுமை சேர்க்கப்படும் போது இது அந்த சட்டத்தை மேலும் வலுப்படுத்துமா அல்லது சட்டம் தவறாக பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு அதிகரிக்குமா? உங்களுடைய பார்வை திரு விஜயன். முதல் விஷயம் உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன நான் சொல்லிக்க விரும்புறேன் அப்படின்னாக்கா, இந்த பிரிவென்டிவ் டிடென்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இட் இஸ் நாட் ஆக்சுவலி a punishment after a person has been proved guilty. ஈவன் பிஃபோர் பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே பிரிவென்ட் பண்றது. ஆக்சுவலா கான்ஸ்டிடியூஷன்ல பாத்தீங்கன்னாக்க இந்த கன்கரண்ட் லிஸ்ட்ல பிரிவென்டிவ் டிடென்ஷன் எப்ப பண்ணலாம்னு சொல்லிருக்கேன்னா, பப்ளிக் ஆர்டர், இது வந்து ஒரிஜினலா பப்ளிக் ஆர்டர், நேஷனல் இன்ட்ரெஸ்ட், செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட், இந்த மாதிரியான விஷயத்துக்கு தான் பிரிவென்டிவ் டிடென்ஷன் அவசியமா இருந்தது. பப்ளிக் ஆர்டர்னா ஒரு இடத்துல பெரிய கலாபாரம் நடக்கிறது, ஒரு பெரிய இடத்துல மக்கள் கூடி இருக்க இடத்துல இருக்குது, இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் பிரிவென்டிவ் டிடென்ஷன் வந்து உபயோகப்படுத்தப்பட்டிருந்தது. ஆனா இப்ப இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னாக்க, ஒரு ஐபிசில ஒரு 500 செக்ஷன் இருக்கு, இல்ல வெவ்வேறு கிரிமினல் லால வந்து வெவ்வேறு கிரைம்ஸ் இருக்கு. இது எல்லாத்துக்குமே பிரிவென்டிவ் டிடென்ஷன் அப்படிங்கிறது இந்த போலீஸுக்கோ இல்ல கவர்மெண்ட்டுக்கோ அது ஈஸி. ஆனா அது ரொம்ப ஈஸிங்கிறதுக்காகவே எல்லாத்துலயும் பிரிவென்டிவ் டிடென்ஷன் வர முடியாது. சோ பிரிவென்டிவ் டிடென்ஷனுடைய முதல் நோக்கமே பப்ளிக் ஆர்டர், அது கொண்டுதான். நாட் டு பிரிவென்ட் ஆல் அஃபென்சஸ். எல்லா அஃபென்ஸையும் பிரிவென்ட் பண்ணணும்னா நான் என்ன கேட்கிறேன், பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டுக்கு ஏன் பிரிவென்டிவ் டிடென்ஷன் வைக்கல? அதுதானே இப்ப இன்னைக்கு பெரிய பிரச்சனை. ஒரு கட்சி கூட அதுல ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக அரசியல்ல இருக்கிறவங்க எல்லாருமே பல கட்சி இருக்குல்ல, இப்ப பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன், லஞ்ச ஒழிப்புக்கு ஏன் பிரிவென்டிவ் டிடென்ஷன் வைக்கல? அதனால என்னுடைய கருத்து என்ன அப்படின்னாக்க, பிரிவென்டிவ் டிடென்ஷன்ங்கிறது ரொம்ப ரேரா நேஷனல் செக்யூரிட்டி, பப்ளிக் ஆர்டர் போன்ற விஷயத்துக்கு தான் வைக்கணும். மற்ற கிரைம்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும்னாக்க அதுக்கு வந்து தகுந்த மத்திய அரசுனா மத்திய அரசு சட்டம், மாநில அரசுனா மாநில அரசு சட்டம். இதுல இன்னொரு குறை இருக்கு அப்படின்னாக்க, இந்த சட்டம் வந்து அந்த சைபர் கிரைம் அப்படிங்கிறது வந்து மத்திய அரசினுடைய சட்டம் இயற்றும் ஆளுகையில் வருது. இப்ப உதாரணமா இன்கம் டாக்ஸுக்கு பிரிவென்டிவ் டிடென்ஷன் வந்து மாநில அரசு போட முடியாது. அதே போலதான் இந்த கேஸுக்கும் மாநில அரசு பிரிவென்டிவ் டிடென்ஷன் இந்த சைபர் கிரைம் போட முடியாது. மத்திய அரசு இன்னும் கொஞ்சம் டைட்டன் பண்ணலாம், இதை மிஸ்யூஸ் பண்றதை கண்ட்ரோல் பண்ணலாம். ஆக ஒரு குற்றத்தை தடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு காரணத்துக்கு ஒரு எக்ஸ்கியூஸா பிரிவென்டிவ் டிடென்ஷன் யூஸ் பண்ணோம்னா அது ஒன் ஃபைன் மார்னிங் ஒவ்வொன்றுத்துக்கும் ஆட் பண்ணிடுவோம். அது ரொம்ப சுலபமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதனால என்னுடைய முதல் கருத்து என்ன அப்படின்னா, பிரிவென்டிவ் டிடென்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எல்லாத்துக்கும் பண்ண முடியாது. நான் ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன், ஏன் பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டுக்கு பிரிவென்டிவ் டிடென்ஷன் வரல? அது வந்து வர வேண்டிய விஷயம் நானும் வரவேற்கிறேன். அதுக்காக வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய விஷயம் தேவையில்லாத விஷயங்கள் முடிவு வர முடியாது இல்லையா? அப்ப நீங்க சொன்ன, இப்ப நீ இவ்வளவு நேரம் பேசிட்டு நீங்க என்ன சொன்னீங்க, ஊழல் தடுப்பு சட்டத்தை வந்து ஏன் கொண்டு வரல, ஊழல் தடுப்பை ஏன் கொண்டு வரல நீங்க கேக்குறீங்க. உங்களுக்கே தெரியும் ஊழல் தடுப்புங்கிறது பப்ளிக் ஆர்டர் டிஸ்டர்ப் பண்றதுல. நீங்களே முதல்ல வந்து இது போன்ற பப்ளிக் ஆர்டர் டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய விஷயங்களை தான் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நீங்களே ஏன் ஊழல் வந்து கொண்டு வரலன்னு சொல்லி கேக்குறீங்க. நான் அது சொல்லிட்டு நான் இந்த கேள்வி கேட்ட உடனே கேள்வி கேட்டது கொண்டு வரணுங்கிற ஆங்கிள் கேள்வி கேட்கல. நான் கேள்வி கேட்டதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, வெறும் பப்ளிக் ஆர்டர் கொண்டு தான் யூஸ் பண்ண முடியும், எல்லா குற்றங்களையும் தடுக்க முடியலன்னா அதுக்கு ஒரு ஷார்ட்கட்டா பிரிவென்டிவ் டிடென்ஷனை நம்ம யூஸ் பண்ண கூடாதுங்கிறது தான் என்னுடைய செய்தி. இந்த செய்தியை நான் ஏற்கனவே திரு கண்ணாசன் சொன்னது போல இந்த குண்டர் தடுப்பு சட்டத்துல வந்து ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு குற்றங்களும் சேர்த்துட்டே வந்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து மணல் கடத்தல் கொண்டு வந்தாங்க, உணவு கடத்தல் கொண்டு வந்தாங்க, வீடியோ பைரசி கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக சூழல்ல இந்த பாலியல் வன்கொடுமை பிரச்சனை அதிகரிச்சிருக்கக்கூடிய நிலைமையில சைபர் குற்றங்கள் அதிகரிச்சிருக்க இந்த புது விஷயங்கள் 2 சேர்க்கிறாங்க. ஏற்கனவே சட்டத்துல புதிதாக 2 குற்றங்கள் சேர்க்கப்பட்டிருக்கின்றன, 2 நிரபராதிகள் சேர்க்கப்படவில்லை, 2 குற்றங்கள் சேர்க்கப்பட்டன. விசாரணை வரட்டும், நீதிமன்றத்தில் சொல்றேன். அது வந்து அதெல்லாம் ரைட் இல்ல, அதைத்தான் நானும் சொல்றேன். இந்த புதுசாக சேர்க்கப்பட்ட குற்றம் பப்ளிக் ஆர்டர் அப்படிங்கிற கான்செப்ட்ல வரல, நம்பர் 1. 2வது, இந்த புதுசா குற்றம் சேர்க்கப்பட்டதுல அந்த
இது சைபர் கிரைம் அப்படிங்கிறது மத்திய அரசினுடைய சட்டம் இயற்றும் அதிகாரத்துக்கு உட்பட்டது, மாநில அரசு பண்ண முடியாது. உதாரணத்துக்கு நான் என்ன சொல்றேன்னா, இன்கம் டாக்ஸ் பே பண்ணல அப்படின்னா இன்கம் டாக்ஸ் ஆக்டையும் பிரிவென்டிவ் டிடென்ஷன்ல கொண்டு வரணும்னு நினைச்சாங்கன்னா அதை மத்திய அரசினுடைய சட்டத்தில் தான் பண்ண முடியும், மாநில அரசு பண்ண முடியாது. ஆனா பிரிவென்டிவ் டிடென்ஷன் கான்ஸ்டிடியூஷன்ல எது பண்ணலாம்னு ஒரு சட்டம் இயற்றும் அதிகார வரம்பை சொல்லும்போது டிஃபென்ஸ், பப்ளிக் ஆர்டர் இந்த மாதிரி 2-3 விஷயங்கள் தான் சொல்லியிருக்காங்க. அதுல எல்லா கிரைம்ஸையும் சேர்க்கல. அதனால பிரிவென்டிவ் டிடென்ஷன்ங்கிறது கருத்துப்படி பார்த்தா, கான்ஸ்டிடியூஷனல் வரம்பு படி பார்த்தா வெறும் பப்ளிக் ஆர்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு உபயோகப்படுத்தினா சட்ட ரீதியான சரியான வாதமா இருக்கலாம். ஆனா பொதுமக்களுடைய பார்வை சில விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நான் திரு கண்ணாசன் கேட்க விரும்புறேன். திரு விஜயன் சொன்னது போல விஷயங்கள் பாத்தீங்கன்னா, ஒரு கற்பழிப்போ ஒரு பாலியல் வன்புணர்ச்சியோ ஒரு பப்ளிக் ஆர்டர் டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய விஷயம் இல்லைன்னு சொல்றாரு. அது டெக்னிக்கலா சரியா இருக்கலாம். ஆனா டெல்லியில நிர்பயா கேஸ் நடந்த போது 2012 பாத்தீங்கன்னா நாடு முழுக்க மிகப்பெரிய கொந்தளிப்பை ஒரு கற்பழிப்பு நடத்தியது. 100 பேர் 200 பேர் சம்பவம்ல ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டது, நாடு முழுக்க கொந்தளிப்பு ஏற்பட்டது. பப்ளிக் ஆர்டர் மிகப்பெரிய பப்ளிக் சென்டிமெண்ட் ஆர்டர்ங்கிறத தாண்டி இந்த சென்டிமெண்ட் மிகப்பெரிய பாதிக்கக்கூடிய விஷயமா இருந்துச்சு. அதே போல சைபர் கிரைம் பாத்தீங்கன்னா, இப்ப மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒரு கொலையே நடந்தது. இவர் ஒரு ஆளை தவறா சித்தரிச்சு ஒரு வலைத்தளத்தில் பரவ விட்டாரு. அதனால 4 பேர் அவருக்கு எதிர்ப்பாக கிளம்பி, இன்னும் அவருக்கு ஆதரவா 4 பேர் கிளம்பி, ஒரு சைபர் முழுக்க இணையதளங்கள்ல பேஸ்புக்லயும் ட்விட்டர்லயும் மட்டுமே போடப்பட்ட விஷயம் அங்கேயே சுத்தி ஒரு கொலையில போய் முடிஞ்சிருக்கு. இதை விட மிக அபாயகரமான பப்ளிக் ஆர்டர் டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய விஷயம் வேற என்ன இருக்க முடியும்? நிச்சயமாக குற்றங்களை தடுப்பது என்பது வேறு, ஒரு தனி மனிதனுடைய உரிமையை பறிப்பது என்பது வேறு. தனி மனித உரிமை என்பது இதுல குற்றம் செய்வது. நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறேன். உதாரணம் சொல்ல போனால் நிர்பயா வழக்கை பத்தி சொன்னீங்க. தமிழகத்தில் அதை விட கொடூரமாக தூத்துக்குள்ள புனிதா என்ற ஒரு சிறுமி கற்பழித்து கொல்லப்பட்டார். என்ன வெளியே தெரிஞ்சது? எத்தனை பேருக்கு தெரிஞ்சது? அங்கு ஊடகங்கள் நிர்பயா வழக்கை பொறுத்தவரைக்கும் அப்பட்டமாக காட்டின. அதனால மக்கள் எழுச்சியாக காணப்பட்டது. தமிழகத்தில் அதுக்கு சற்றும் குறையாத ஒரு கற்பழிப்பு வழக்கு நடந்தது. ஆனா ஒன்னும் நடக்கல. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வழக்குகள் குற்றம் செய்பவர்களை தண்டனை கொடுக்க என்பது எந்த மாறுபட்டும் கிடையாது. ஆனால் தனி மனித உரிமை, இப்ப மூத்த வழக்கறிஞர் அவங்க தெளிவா சொன்னாங்க, 7th ஷெட்யூல்ல கன்கரண்ட் லிஸ்ட் தெளிவா இருக்குது. எந்தெந்த சட்டங்கள் ஏற்றணும், அது நீங்க சொன்னது போல அது டெக்னிக்கலா அந்த சட்டம் செல்லுமா செல்லாதுன்றது வேற. ஆனால் உண்மையிலே வழக்கை நடத்தி தண்டனை பெற்று தரக்கூடிய ஒரு நல்ல காவல்துறை இருக்கும் பொழுது இதற்காக எந்த விதமான வழக்கு விசாரணை இல்லாமல் சொல்ல முடியாது. ஏற்கனவே ஒரு வழக்கு இருந்தாலும் குண்டர் தடுப்பு சட்டத்தில் போட்டெல்லாம் நடைமுறை இருக்குது. இப்ப புதுசா கொண்டு வரதான் சொல்லல. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த புது சட்டங்களை சேர்க்கிறாங்க. அரிசி கடத்தலை பத்தி சொன்னீங்க, அது பிளாக் மார்க்கெட்டிங்னா 6 மாதம் தான் அதுக்கு தடுப்பு காவல், மற்றதெல்லாம் ஓராண்டு தடுப்பு காவல். இந்த ஓராண்டு புள்ளியாவது அவங்க ஒரு குறிப்பா விரைவாக அந்த வழக்கை நடத்தி அவர்களை தண்டனை பெற்றுக் கொடுக்கிறாங்க. அது கூட கிடையாது, அது நடக்கிறது இல்ல. இதற்கிடையில அவர்கள் வழக்கு தொடுத்து மேல் உச்சநீதிமன்ற சீராய்வு மனு என்று சொன்னீங்க. சீராய்வு மனு எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அட்வைசரி போர்டில் ஒரு 40 நாட்களுக்குள் அவர்கள் முன்னிறுத்த வேண்டும். அந்த ஆலோசனை குழுமம் அவர்களை விசாரித்து அவர்களுக்கு தடுப்பு காவல் முறையாக பிறப்பிக்கப்பட்டதை பார்த்து அதை உறுதி செய்யணும், இல்லைன்னா தள்ளுபடி செய்யும். அதை விட்டு அவங்களுக்கு அடுத்தது ஹாப்பியஸ் கார்பஸ் என்று சொல்லக்கூடிய ஆட்கொணர்ப்பு நீதி பேராணை உயர்நீதிமன்றத்தில் போடணும். அதுமான சந்தர்ப்பங்கள்லாம் இருக்கு, அவங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் அவை கூட விரைவாக நடக்காம காவல்துறையை மட்டும் குற்றம் சொல்லல. அந்த நீதிமன்றமே அவைகளை மிக தாமதமாக நடத்தி 7-8 மாதம் 10 மாதம் கழித்து விடுதலை செய்வதில் என்ன அர்த்தம் இருக்குது? ஆகவே அங்கு மறுக்கப்பட்ட நீதியாக இருக்கின்றது. தடுப்பு காவல் பிறப்பிக்கப்பட்டது நடைமுறை சரிதானா இல்லையா என்று கண்டுபிடிப்பதற்கே இவர்களுக்கு 10 மாதம் ஆகும் பொழுது ஓராண்டு காலம் முடிந்து வெளியே என்ன பயனுக்கு? இப்படி தனிமனிதர்களுடைய உரிமைகள் மறுக்கப்படுவதற்கு இந்த தடுப்பு காவல் சட்டம் அடிப்படையாக இருக்கின்றது. தனிமனித உரிமைகள் பாதிக்கப்படும் அப்படிங்கிறது குற்றச்சாட்டு. இவருடைய குற்றச்சாட்டு மட்டுமல்ல, தமிழக சட்டசபையில் தமிழக முதலமைச்சர் காவல்துறை மானிய கோரிக்கை போது பேசும்போது கிட்டத்தட்ட 2013ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 923 வழக்குகள் கற்பழிப்பு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இதுல கிட்டத்தட்ட 425 வழக்குகள் இருபாலாரும் விருப்பப்பட்டு இருந்து பிறகு ஏதோ ஒரு காரணத்துக்காக உறவு முறிந்த பிறகு கற்பழிப்பு வழக்காக பதிவு செய்யப்பட்டது சொன்னாங்க. தமிழக முதலமைச்சர் சொன்ன கூற்றுது. அப்படியானால் இனிமேல் இதுபோன்ற குற்றச்சாட்டுகளும் கூட குண்டர் தடுப்பு சட்டத்துக்கு பொருந்திவிடுமா? குண்டர் சட்ட திருத்தம் அத்தியாவசியமா அல்லது ஆபத்தா என்ற தரப்பில் இன்று நிகழ்ச்சி விவாதத்துக் கொண்டிருக்கிறோம். நான் திரு ஆவடிக்குமார் கேட்க விரும்புகிறேன். நான் இடைவெளிக்கு முன்னாடி சொன்ன விஷயம், தமிழக சட்டமன்ற தொடர்ல நேற்று முடிஞ்ச தொடர்ல காவல்துறை மானிய கோரிக்கும் போது தமிழக முதலமைச்சர் சொன்ன வார்த்தை,
கற்பழிப்பு புகார்கள் அதிகரித்துக் கொண்டே செல்லும் என்று எதிர்க்கட்சி தான் சொல்றாங்க. அப்படி இல்ல, 2013 923 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. அதுல 425 வழக்குகள் அவர்கள் ஏற்கனவே பரிச்சயமாக இருந்து இருவருக்கும் நல்ல நெருக்கம் இருந்து உறவு இருந்து பின்னாடி வேற ஏதோ ஒரு காதல் முறிவு மனமுறிவு காரணமாக கற்பழிப்பு புகாரா மாற்றப்படும் சொல்றாங்க. இன்னைக்கு இந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்து இந்த பாலியல் வன்கொடுமைகளும் உள்ள சேர்க்கப்பட்ட பிறகு இது போன்ற புகார்களும் கூட வன்கொடுமை சட்டத்தில் மன்னிக்கணும் குண்டர் தடுப்பு சட்டத்தில் போயிடும். அப்ப எவ்வளவு பெரிய ஆபத்துக்கு நம்ம இட்டு போறோம். தமிழக முதல்வரே காவல்துறைக்கு பொறுப்பேற்கக்கூடிய தமிழக முதல்வரே ஒத்துக்கொண்ட ஒரு விஷயத்துல தவறா பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு அபாயம் எவ்வளவு இருக்குங்கிறதா என்னுடைய கேள்வி. நீங்க தான் தவறா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. தெளிவுபடுத்திருங்க. அதாவது கற்பழிப்புன்றதுக்கு தான் அவங்க விளக்கம் கொடுத்தாங்க. கற்பழிப்பு புகார்கள் வருது, ஆனால் அது உண்மையான கற்பழிப்பு இல்லை. ஏன்னா அவங்க 2 பேரும் உடன்பட்டு உடல் உறவு கொண்டாங்க. அவங்களுக்குள்ள வந்து வேற கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு சொல்லியிருப்பாங்க, அல்லது காசு கொடுக்கறோம்னு சொல்லியிருப்பாங்க. ஏதோ ஒண்ணு அவங்க செய்யாத பட்சத்தில் அதை கற்பழிப்பா இவங்க மாத்துறாங்க. அததான் வந்து சொன்னாங்க கற்பழிப்புன்னு புகார். நான் முடிச்சிடறேன். கற்பழிப்பு என்ற புகார் வருவதெல்லாம் கற்பழிப்பு வழக்கு இல்ல. ஆனா கற்பழிப்பு வழக்கு என்பது ஒரு விருப்பத்துக்கு மாறாக அவங்களை கொண்டு போய் வந்து உடல் உறவு பயன்படுத்திய தெளிவுபடுத்துகிறார். தமிழக முதல்வர் பயன்படுத்திய வார்த்தை புகார் இல்ல, கம்ப்ளைண்ட் யாருனாலும் கொடுக்கலாம். நான் உங்க மேல கொடுக்கலாம். பதியப்பட்ட வழக்குகள், நான் சொல்ல நல்லா புரிஞ்சுங்க, பதியப்பட்ட வழக்குகள் 923, அதுல 425 தவறா பயன்படுத்தப்பட்ட. நான் சொல்ல வரேன், அவர்களுடைய நோக்கத்துக்காக தவறா பயன்படுத்த தமிழக முதலமைச்சரை சொல்லும் போது இதே போல நாளைக்கு ஒருத்தர் மேல வந்து ஒரு தவறான புரிதல் இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா அந்த பாதிக்கப்பட்ட குற்றம் சாட்டப்பட்ட ஆண் வந்து குண்டர் தடுப்பு உள்ள போகக்கூடிய அபாயம் இருக்கு. அதுதான் நானும் சொல்றேன். நீங்க வந்து கற்பழிப்பு வழக்குக்கு தான் அவங்க வந்து விளக்கம் கொடுத்தாங்க. கற்பழிப்பு எதை கற்பழிப்பு வழக்குல கொண்டு வரணுமோ அதை கொண்டு வரணும். அவங்களுக்கு குண்டர் சட்டம் வருமே தவிர கற்பழிப்பு புகார் தர்றதெல்லாம் வந்து கற்பழிப்பு வழக்குல வராதுன்றத முதலமைச்சருடைய நிலை. சொல்றேன், முதல்வர் சட்டமன்றத்தில் பேசினது மிக சரியான ஒரு தான் பேசியிருக்காங்க. எதை வச்சு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, காவல்துறை கூட பொய்யான வழக்குகளை முறையாக பரிசீலிக்கவில்லை. இன்னும் அவங்க முதல்வர் வந்து காவல்துறை பற்றி சொல்லிருக்கலாம், ஆனால் நீதிமன்றம் கூட அத்தகைய வழக்குகள்ல தண்டனை கொடுத்துட்டு இருக்கு. இப்போ இது ஒரு வேதனையான விஷயம். இது ஏன்னா முதல்வர் புரிந்து கொண்ட அளவுக்கு நீதிமன்றம் கூட புரிந்து கொள்ளவில்லை என்பது எனது எண்ணம். இல்ல நான் தெளிவுபடுத்திக்கலாம் கேட்கிறேன். நம்ம வந்து வெளியே போயிடுவாங்க. என்னன்னா என்னுடைய கேள்வி ரொம்ப திரும்ப நான் முயற்சி பண்ணி பாக்குறேன். அதாவது முதல்வர் சொன்னது வழக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள், வெறும் புகாரோ எஃப்ஐஆர் விஷயம், வழக்கு நடந்து கொண்டிருக்க தெரிஞ்சுக்கிறேன் கேட்கிறேன். நாளையில இருந்து இந்த சட்டம் அமலுக்கு வந்த பிறகு ஒரு பெண் என்னை இந்த ஆண் வந்து பாலியல் வன்கொடுமை செய்தார் என்று சொன்னா அவர் மீது குண்டர் சட்டம் பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா? அதாவது இருக்கிறதா இல்லையா? அதாவது ஒரு திருமணமான கணவனும் மனைவியும் கூட விருப்பத்திற்கு மாறாக உடல் உறவு கொள்ளக்கூடாதுன்றதுதான் சட்டத்தினுடைய நிலை. இல்ல அதனால இது வந்து கற்பழிப்பு எதுன்றதான் கொஸ்டின். கற்பழிப்பு என்பது கற்பழிப்பு குற்றச்சாட்டுவதெல்லாம் கற்பழிப்பு இல்ல. அவங்க எதுக்கு உங்களுக்கு நம்ம திரு விஜயன் சொன்னாரு, திரு கருணாசன் சொன்னாரு, உங்களுக்கும் தெரியும் இதுல வந்து குழப்பம் கிடையாது. நம்ம பேசிட்டு இருக்கிறது எல்லாமே குற்றத்தை தடுப்பதற்கான ஒரு விஷயம், பிரிவென்ஷன் தான். நான் சொல்றேன், ஒரு புகார் வந்துட்டாலே கைது பண்ணக்கூடிய பழக்கம் இந்திய நீதித்துறையில இருக்குது. நான் சொல்றேன், புகார் பண்ணா விசாரணை அதிகாரியோ மேஜிஸ்ட்ரேட்டோ விசாரணை நடத்துற பிறகு அவங்க சிறை அனுப்பல, உடனடியா நம்ம வந்து வழக்கு அனுப்பிடுறோம். அப்படிப்பட்ட தான் இன்னைக்கு இருக்கு. இல்ல இப்போ வழக்கறிஞருக்கு தெரியும், இப்போ ஒரு குண்டர் தடுப்பு சட்டம் என்பது ஒருத்தர் மேல வந்து ஒரு வழக்கு போட்டு அவங்கள வந்து போலீஸுடைய கஸ்டடியில் இருந்தாதான் குண்டர் சட்டமே போட முடியும். ஒரு சாதாரண ஏன்னா அந்த போட்டு அந்த உத்தரவை கொண்டு போய் அவங்க கிட்ட நேரடியா கொடுத்து கையெழுத்து வாங்கணும். அதனால அவங்க வெளியே இருக்கிற ஒரு ஆள் மேல இவங்க அவ்வளவு சீக்கிரம் போட முடியாது. இருந்ததையும் மாத்தி அவர் வந்து ஹேபிச்சுவல் அஃபெண்டரா இருக்கணுங்கிற அவசியம் இல்ல அப்படிங்கறதே கொண்டு வந்துட்டீங்க. இப்ப வந்து முன்னாடியாவது வந்து பொது அமைதிக்கு குந்தம் விளைக்கிறோம்னு சொல்லி அவர் வந்து ஒரு ஹேபிச்சுவல் அஃபெண்டரா இருக்கணும், அவர் மேல 4-5 வழக்கா இருக்கணுங்கிற ஒரு நிலைமை இருந்துச்சு. அப்ப மரபா விதியாளாற்றல் மரபா இருந்துச்சு. இப்ப அதை தெளிவு பண்ணி ஹேபிச்சுவல் அஃபெண்டரா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல, முதல் முறை குற்றவாளியா கூட இருக்கலாம் கொண்டு வந்துட்டீங்க. அதனுடைய நோக்கம் வந்து இப்போ ஒரு மாணவியை ஒருத்தன் கற்பழிக்கிறான் அல்லது பல பேர் சேர்ந்து கேங் ரேப்பிங் பண்றாங்க. அவங்க வந்து 4 வாட்டி கேங் ரேப்பிங் பண்ண பிறகுதான் தண்டனை கொடுக்கணுமா? ஒரு வாட்டி பண்ண வந்து தண்டனை கொடுக்க கூடாதா? ஆக குற்றத்தினுடைய தன்மையை பாருங்க. ஒரு கொடுங்குற்றங்கள் செய்கின்றவர்களுக்கு ஏன் வாய்ப்பு தரணும்? 4 வாட்டி செஞ்சாதான் அது கொடுங்குற்றம், இல்லைன்னா ஒரு முதல் முறை செஞ்சா அவங்களை வந்து குண்டர் சட்டத்தில் தடுக்க கூடாதா?
திரு கண்ணாசன் கேட்கணும், ரொம்ப லாஜிக்கலான கேள்வி கேட்டாங்க. அதாவது இவர் வந்து ஒரு கொடும் குற்றவாளியா மாறுற வரைக்கும் பொறுத்து இருக்கணுமா? இவர் செஞ்சது கொடும் குற்றம் தெரிஞ்ச உடனே நிர்பயா கேஸ்ல குற்றம் சாட்டப்பட்ட 6 பேர்ல யாருமே ஹேபிச்சுவல் அஃபெண்டர் கிடையாது, எல்லாருமே முதல் முறை குற்றவாளி. அவங்க எல்லாருமே மது அருந்தி இருந்தாங்க, அவங்க ஒரு பெண்ணை பார்த்தாங்க, இந்த தப்பு பண்ணிட்டாங்க. அப்ப முதல் முறை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் மன்னிச்சு விட்டுற முடியுமா? இவங்க வந்து ஹேபிச்சுவல் அஃபெண்டர் வரை காத்துருவாங்க, அடுத்த முறை கற்பழிக்கிறான் பாப்பம் சொல்லி காத்துருக்க முடியுமா? பண்ணது கொடுங்குற்றம், அவங்க தண்டனைக்கான விஷயத்தை பண்ணாம இது ஹேபிச்சுவல் பண்றதால முதல் முறை குற்றவாளிகளை பார்க்க வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? குற்றத்துடைய தன்மையை பார்க்காம குற்றத்துடைய எண்ணிக்கையை பார்க்க வேண்டிய அவசியம் என்ன? இப்ப வந்து மூத்த வழக்கறிஞர் சொன்னது போல ஒரு சட்டமாக ஒரு குறிப்பிட்ட குற்றமாக நீங்கள் தடுப்பு காவல் செலுத்த போனா ஒரு முடிவே இருக்காது. அப்ப குற்றங்கள் குறையாதுன்னு அர்த்தம். இப்ப உதாரணம் சொல்ல போனா நண்பர் சொன்னாரு கொடுங்குற்றத்துக்கு முறையாக விசாரணை நடத்தி தண்டனை வாங்கி கொடுக்கிறது எந்த விதமானது கிடையாது. இப்ப நிர்பயா வழக்கில் எவ்வளவு விரைவாக நடத்தி தீர்ப்பு வழங்கப்பட்டது. இதை போல காவல்துறை முறையாக புலன் விசாரணை செய்து சட்டத்தில் இடம் இருக்கு, அவர்கள் புலன் விசாரணை செய்யலாம், தண்டனை வாங்கி கொடுக்கலாம், அதை யாருமே கொஸ்டின் பண்ண போறதில்லை. ஆனால் தடுப்பு காவல் சட்டத்தில் போடுவது இதனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா லாக்சிட்டிவ் ஆகுது. என்ன லாக்சிட்டினா இவங்க கேஸ போட்டு பேசாம விட்டுருவாங்க, 1 வருஷம் வரைக்கும் இவன் ஜெயிலே இருப்பான். அதுக்குள்ள சாட்சிகளை கலைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இது ஒரு வாய்ப்பு இடத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. இரண்டாவதாக நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு பெண்ணை பின்தொடர்ந்து சென்றால் கூட அது பாலியல் சீண்டல் தான், பாலியல் துன்புறுத்தல் தான், பிரிவு 354 கீழே. அப்ப பிடிக்காத ஒரு பெண் வேண்டுமென்றே புகார் கொடுத்தால் கூட அந்த நபர் காவல்துறைக்கு பிடிக்கவில்லை என்றால், இப்ப நான் நண்பர் குமார் இருக்காங்க, அவங்க நாளை எதிர்க்கட்சி எனக்கு பிடிக்கலன்றதுக்காக அவர் மேல ஒரு பொய் புகாரை கொடுக்க வச்சு அவர் மேல குண்டர் தடுப்பு சட்டத்தை போடணும் வாய்ப்புகள் இருக்கத்தான் செய்யுது. இதைத்தான் நாங்க சொல்றோம். தவறுதலா சட்டம் பயன்படுத்தக்கூடாது, அதுக்கு தண்டனை வாங்கி கொடுங்கள், விசாரணை விரைவாக நடத்துங்கள், பாதிக்கப்பட்ட நீதி வழங்குங்கள். அதுதான் வந்து வழக்கினுடைய கொள்கையா இருக்கின்ற தவிர நீங்க வந்து உடனே அதுக்காக எல்லா குற்றத்திற்கும் அவர்களை தடுப்பு காவல் வைக்க வேண்டும், அதில் போட்டு இதுல என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா, இதுல அரசாங்கத்துக்கு தான் செலவு. நாளைக்கு அவங்க 1 வருஷம் வச்சிருக்க முடியுதா? வச்சிருக்க முடியாது. சிறையில் அவருக்கு மொத்த பாதுகாப்பு எல்லாமே செஞ்சு அரசு பணத்தில் அவர்கள் நிம்மதியா இருக்கிறாங்க. ஆனால் வெளியில குற்றங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. குறையுதா? இப்ப நிர்பயா வழக்குக்கு அப்புறம் எத்தனை கேந்திரம் நடந்திருக்கு? அப்படி பாத்தீங்கன்னா மரண தண்டனை வந்து கொலை குற்றத்துக்கு வந்து மரண தண்டனை இருக்குது. அப்படின்னா மரண தண்டனை எடுத்து விட வேண்டியதான். அந்த குற்றத்தை குறைக்க சொல்ல வரல. நீங்க என்ன தண்டனை வாங்கி கொடுத்தோம்னு சொல்றேன், யாரும் விட்டுருக்கன்னு நான் சொல்லல. குறையுதான்னு கேட்டா குற்றம் குறையலங்கிறதுக்காக இல்ல. அவர் திரு ஆவடிக்குமார் முதல்ல சொன்ன மாதிரி குற்றங்கள் வந்து ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில வந்து தண்டனை கடுமையா இருக்கும், அச்சத்தை ஏற்படுத்தணுமே தவிர எல்லா தண்டனையும் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா இது வரைக்கும். இத்தனை 1860 ஆண்டு ஐபிசி உருவாக்கப்பட்டது, அதுக்கு பின்னர் பல்வேறு சட்டங்கள் வந்திருக்கின்றன. எந்த சட்டமாவது அச்சத்தை ஏன் காரணம்? லா என்போர்சிங் அத்தாரிட்டி வந்து சரி கிடையாது. அவர்கள் முறையான வழக்குகளை சரியான குற்றவாளிகளை கண்டுபிடித்து அவர்கள் மீது வழக்கு தொடர்ந்து தண்டனை வாங்கி கொடுத்தா சமூக நம்பிக்கை இருக்கும். ஆனால் இங்க என்ன நடக்குது? பல்வேறு அழுத்தங்கள், அரசியல் ஆச்சரியங்கள், பிடித்தவர் பிடிக்காதவர், இந்த இதெல்லாம் இருக்கிறதுனால தான் காவல்துறை மீது அந்த நம்பிக்கை கெட்டு போகுது. இன்னும் சொல்ல போனால் இன்றைய சூழ்நிலையில ஒரு காவல் நிலையத்திலும் குற்றத்தை குறைக்க வேண்டும் என்றால் ஒரு 5 பேர் 10 பேர் ஒரு மாசத்துக்கு தடுப்பு காவல் சட்டத்தில் போடணும்னு ஆய்வாளர்கள் வந்து உயர் அதிகாரிகள் மிரட்டப்படுகிறார்கள். அவங்க என்ன செய்யறாங்க? யாரு கிடைக்கிறவன் ரோட்ல போனவன் போலீஸ் ஸ்டேஷன் நேம் போர்டை திரும்பி பார்த்தவன் முறைச்சு பார்த்தவன் வந்து அப்படி நினைச்சிருந்தாங்கன்னா கண்ணாசன் வெளியே நடமாடிட்டு இருக்க முடியாது. அப்படி எல்லாம் இல்ல நடக்கும்போது இல்ல அவங்க சொன்ன போல நடைமுறை காவல்துறையில் உள்ள போனதுல வழக்குல இந்த வழக்குல குற்றம் விடுவிக்கப்பட்டிருக்கலாமே தவிர சிலர் இவர் வந்து நிரபராதிகள் இந்த மாதிரி போர்டை பார்த்தோன்னே உள்ள வச்சுங்கிற மாதிரி யாருமே இல்ல. வழக்குக்கும் தடுப்பு காவல் சட்டத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல, வழக்குக்கு தடுப்பு காவல் சட்டம் எந்த சம்பந்தம் கிடையாது. வழக்கு இருந்தால் அவர்கள் மீது விரைவாக விசாரணை நடத்தி தண்டனை வாங்கி கொடுக்கணும் தான் சொல்றோம். தடுப்பு காவல் சட்டத்தை யாரும் தடுப்பு காவல் மூத்த வழக்கறிஞர் சொன்னது போல பப்ளிக் ஆர்டர், பொதுமக்கள் அமைதிக்கு பங்கம் விளைவிப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் நிச்சயம் சொல்லலாம். நீங்க ஏற்கனவே சொன்னீங்க, பேஸ்புக்ல வந்து லைக் கொடுக்கறேன்னு வச்சுங்க, என்னுடைய பேஜிலே வரும். நீங்க கொடுக்கறதுக்கு நான் குற்றவாளி ஆவனா? என்ன தடுப்பு காவல் சட்டத்தில் போடணுமா? இப்படி சட்டம் தவறாக பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால தான் ஏற்கனவே பதிவு செய்த போல பொட்டா தடா இவர்களெல்லாம் எதனால் நீக்கம் செய்யப்பட்டது? தவறாக பயன்படுத்தப்பட்டதாக நீக்கம் செய்யப்பட்டது. அதே போலதான் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் கண்ணதாசன் அவர்கள் சொல்றாரு. இப்ப இன்றைக்கு கேள்வி என்னன்னா, குண்டர் சட்டம் சரியா தப்பான்னு இல்ல, குண்டர் சட்டத்தில் இந்த பிரிவுகள் சேர்த்தது சரியா தப்பா? இதுவரை இருக்கின்ற குற்றங்களுக்குரிய குண்டர் சட்டப்படி தண்டனை தருகின்ற பொழுது இந்த சட்டங்கள் இந்த குற்றங்களுக்கு ஏன் அதில் சேர்க்கக்கூடாது?
இன்னைக்கு நான் முடிச்சிருக்கேன். உங்கள்ட்ட நான் கேட்கிறேன், இந்த பிரிவு வந்து சேர்க்கிற பத்தி ரொம்ப அழகா சொன்னீங்க. இதுல என்ன சொல்லிருக்காங்க, இப்ப இந்த சட்டத்தை கொண்டு ரொம்ப அழகா சொல்றாங்க. சைபர் கிரைம் அஃபெண்டர் மீன்ஸ், சைபர் கிரைம் அஃபெண்டர் அப்படின்னா யார் அப்படின்னா, a person who commits or attempt to commit or abets to commission of any offence punishable under chapter 11 of IT Act 2000. IT Act தகவல் தொழில்நுட்ப சட்டம் 2000 படி எதெல்லாம் குற்றம் சொல்லப்படுதோ அதை செய்தாலோ செய்ய முனைந்தாலோ உடந்தையாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஆபத்து பாருங்க. குண்டத்தை செய்ய முனைந்தால், இப்ப நான் நீங்க வந்து செய்ய முனைஞ்சேன்னு சொல்லி கொண்டு வந்துடுறான். நீங்க வந்து இந்த கம்ப்யூட்டர் மூலமா நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்க முனைஞ்சீங்கன்னு சொல்லிட்டு உள்ள வச்சிடலாம். எவ்வளவு பெரிய ஆபத்து ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். இந்த 66A அப்படிங்கிறது ஏற்கனவே சாதாரண சட்டமா இருக்கும் போதே ஐடி ஆக்ட் 2000 தவறா பயன்படுத்த பல உதாரணங்களை கண்ணால பார்த்திருக்கிறோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வெறும் லைக் போட்டதுக்கு வந்து 2 பெண்கள் வந்து சிறையில் வைக்கப்பட்ட சம்பவங்களை பார்த்திருக்கோம். இதை நீங்க குண்டர் தடுப்பு சட்டத்தில் போட்டா எவ்வளவு பெரிய ஆபத்தை நோக்கி நம்ம செல்கிறோம். இல்ல, அந்த ரெண்டு பெண்கள் மீது அந்த வழக்கு போடப்பட்டது உண்மை. ஆனால் அதுக்காக வந்து சமுதாயமோ இல்ல சமூக ஆர்வலர்களோ விட்டு இல்ல, அது உடனடியா வாழ்க்கை எவ்வளவு பெரிய பின்னணி சந்திச்சு தெரியாதா? அதாவது தவறுகள் வந்து எல்லா சட்டங்கள்லயும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இல்லாத தவறு நடக்காத சட்டமே இல்ல. அது அமல்படுத்துறவங்க அத்தனை பேரும் உத்தம புத்திரன், ஹரிச்சந்திரன் 100% உண்மையானவர்கள் நான் சொல்ல சர்டிபிகேட் கொடுக்க வரல. 1-2 தவறுகள் நடக்கும். ஆனால் அந்த குற்றங்களை செய்பவர்களை அது வந்து இதுக்காக அந்த குற்றங்கள் செய்ய வேண்டும், குற்ற நோக்கம் உள்ளவர்களுக்கு வந்து அச்சமில்லாத சூழ்நிலை வந்துடக்கூடாது. இன்றைக்கு இந்த குண்டர் தடுப்பு சட்டமே தேவையில்லை, அதை நீக்கலான்றா இந்த பிரச்சனையே வரப்போறது இல்ல. ஆனால் எல்லா சட்டங்களும் இருக்க போது நீங்க பாத்தீங்கன்னா கடந்த காலங்கள்ல நான் சொல்றேன் முடிச்சிடறேன். அதாவது கடந்த காலங்களில் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் குற்றவாளிகள் பட்டியல் இருக்கும். இந்த வகையான குற்றங்கள் செய்யறவங்க போட்டோ ஒட்டி வச்சிருப்பாங்க. ஆக இந்த குற்றங்களை இவங்க தான் செய்வாங்கன்னு ஒரு வரையறை இருந்தது. போலீஸை வந்து அவங்களை கண்காணிக்கும், அல்லது எந்த குற்றம் நடந்தா இவன் செஞ்சிருப்பான்னு சொல்லி போலீஸ் அதை வந்து கண்டுபிடிப்பாங்க. ஆனால் இன்றைக்கு புதிய புதிய குற்றவாளிகள் நவீன விஞ்ஞான யுகத்தையும் தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தி குற்றங்களை செய்கிறார்கள். இந்த குற்றங்களுக்கு செய்கின்றவர்கள் எல்லாம் பெரும்பாலும் வந்து ப்ரீவியஸ்ல இந்த குற்றம் செஞ்சவங்க இல்ல. இன்னைக்கு இதுல வந்து தமிழகத்துடைய சைபர் கிரைம் வந்து மிகச்சிறப்பா செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிறதும், மற்ற மாநிலங்களும் நீங்க வந்து பயிற்சி எடுத்துட்டு இருக்காங்க, நம்ம வந்து நிறைய வழக்குகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கும் தெரியும். இதை குண்டர் சட்டத்தை சேர்க்கிறதா பிரச்சனை. சைபர் கிரைம் அதிகரிச்சு இல்ல, நீங்களே சொன்னீங்க சைபர் கிரைம் குற்றங்கள் கண்டுபிடிப்பதில் சிறப்பா இருந்திருக்காங்க, நல்ல முறையில் நடந்திருக்கு. அப்படி இருக்க சொல்ல அந்த வழக்கு பதிவு பண்ணாதானே வந்து குண்டர் சட்டத்தில் போட போறாங்க. வழக்கே சரியா பண்ண சொல்ல ஏன் வந்து வழக்கமான அச்சத்தை கூட்டுமே ஒழிய அச்சத்தை யாருக்கு கூட்டுறீங்க அப்படிங்கறத கேள்வி. நான் திரு விஜயன் கேட்க விரும்புறேன். இந்த ஐடி ஆக்ட் வந்து ஐடி இதுல உள்ள சேர்த்தது வந்து டெக்னிக்கலா சாத்தியம் இல்ல, இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட ஒப்புதல் இருக்கணும்னு சொன்னீங்க. டெக்னிக்கலா அது என்னதுங்கிறது பார்ப்போம், நீதிமன்ற பார்வைக்கு உட்பட்டது. ஆனா இந்த அச்சுறுத்தல் ஏற்கனவே சொன்னது போல பாலியல் வன்கொடுமையும் இன்னும் குறிப்பா சைபர் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு பெரிய விஷயம். ஒரு படம் ஒண்ணு வெளியாகுனா உடனே எவ்வளவு தூரம் அதில் கொண்டு புகைப்படங்களோ ஒரு விமர்சனங்களோ ஒரு பாலியல் துன்புறுத்தலோ எவ்வளவு தவறா இன்னைக்கு இந்த வந்து கம்ப்யூட்டருக்கும் இணையமும் பயன்படுத்தப்படும் நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த குற்றம் செய்ய முனைபவர்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்த இது போன்ற சட்டப்பிரிவு இருப்பது என்ன தவறு? இத ஒரே ஒரு ஆன்சர் ஒண்டி சொல்லிடுறேன். கிரிமினல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னாக்கா, குற்றம் சாட்டப்பட்டவர் வேற, குற்றம் சாட்டப்பட்டு தகுந்த ஆதாரங்களோடு நிரூபிக்கப்பட்டு தண்டனை பெறுவது வேறு. அதனால குற்றம் சாட்டப்பட்டவர் எல்லோருமே குற்றவாளி அல்ல. தண்டிக்கப்படும் போதுதான் ஒருவர் குற்றவாளி. கன்விக்டட் வேற, சார்ஜ் ஆஃப் அன் அஃபென்ஸ் வேற. நம்மளுடைய அடிப்படை கிரிமினல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸுக்கு முரணா ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ்ல பிரிவென்டிவ் டிடென்ஷன்ங்கிற வார்த்தையை ஒரு எக்ஸப்ஷனல் சர்க்கம்ஸ்டான்சஸ்ல ஒரு கண்ட்ரியினுடைய லார்ஜர் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் நேஷனல் செக்யூரிட்டி அண்ட் பப்ளிக் ஆர்டர் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்ல ஒரு குறைந்த அளவுல பண்றது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. அதுக்கு ஒரு ஸ்டேட் நெசசிட்டி கொடுக்கலாம். ஆனா குற்றத்தை தடுக்க முடியவில்லை, போலீஸுக்கு இது ரொம்ப ஈஸியா இருக்கு. அதனால எல்லா குற்றத்திலுமே நாம வந்து ஸ்டேட்டவே வந்து ஒரு பிரிவென்டிவ் டிடென்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா அது ஒரு தவறான முன்னுதாரணத்துக்கு எடுத்துட்டு போயிடும். அது கண்டிப்பாக தவறாகத்தான் பயன்படுத்தப்படும். அதனால என்னுடைய கருத்து என்னன்னா, கிரிமினல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ்ல unless I have been charged and established a crime and convicted by the competent court, I deem to be innocentங்கிற ஒரு கருத்து தான் கிரிமினல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ்ல முதல் கருத்து. ஆகையினால இந்த கருத்துக்கு முரணா
பிரிவென்டிவ் டிடென்ஷன் போட்டு 6 மாசமோ 1 வருஷமோ, குறைந்தபட்சம் 3 மாசம் இருக்கு, மேக்சிமம் 1 வருஷம் இருக்கு, ஒரு ஆள் உள்ள இருந்தாங்கன்னா அது ஒரு சரியான போக்கு இல்ல. இப்ப இந்த பொதுவா நம்ம எல்லாருக்கும் ஒரு வருத்தம் இருக்கிறது. அதாவது இதை மிஸ்யூஸ் பண்றாங்க, பல டெக்னாலஜியை மிஸ்யூஸ் பண்ணி நிறைய பேருக்கு பிரச்சனை பண்றாங்கிறது ஒரு விஷயம், ஒரு தனி விஷயம். அதை தடுக்கணும்னா குற்றத்துல பலவிதமான குற்றங்கள் இருக்கு. அதாவது ஒரு சைபர் கிரைம் இருக்கலாம், இல்லாட்டி ஒரு ஆக்சிடென்ட் ரோட்ல 80,000 பேர் ஒரு வருஷத்துக்கு இந்தியாவில டிராபிக்ல சாவறாங்க. அது ஒரு பேரிடர் அப்படின்னு சொல்றாங்க, 80,000 பேர்லாம் சாவறது. அப்ப அதை தடுக்கணும்னாக்க யார் யாரெல்லாம் வண்டி ஓட்டிட்டு போறாங்களோ, வேகமா ஓட்டுறாங்களோ, ரேஷன் நெக்லிஜென்ட் எல்லாம் எல்லாரையும் கொண்டு இதுல போட்டுடலாமா அப்படின்னாக்க, அந்த மாதிரி நான் சொல்ல வந்த என்ன விஷயம் என்ன அப்படின்னாக்க, நாம பிரிவென்டிவ் டிடென்ஷன் அப்படிங்கறத குற்றத்தை குறைப்பதற்கு நினைச்சு கூடாது. குற்றம் உண்மையிலேயே குறையணும்னாக்க அதுக்கு ஒரு சமூக அமைப்பும் மாற்றமும் வேணும். உண்மையில இது மேலிருந்து தொடங்கணும், நான் கீழிருந்து தொடங்கணும்னு சொல்ல மாட்டேன். நம்மளுடைய தலைவர்களும் நம்மளுக்கு மேல ஆள்றவங்களும் குற்றம் செய்யாத ஒரு முன்னுதாரணமான ஆட்களா இருந்தாங்கன்னா நம்ம மத்த எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்க. இன்னைக்கு அப்படி கிடையாது. ஒரு பெரிய லெவல்ல இருக்கிற ஒரு சீஃப் மினிஸ்டரோ, ஒரு மினிஸ்டரோ, ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்லயோ, ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் பேர்லயோ குற்றம் மலிவா வந்துகிட்டு இருக்கு. அப்போ மேல ஆட்சி செய்தவங்களே குற்றம் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழலில் அதை தடுக்க முடியாத பொழுது மக்களை குற்றத்தை தடுக்கணுங்கிற ஒரு எண்ணத்துல எந்தெந்த குற்றத்தெல்லாம் போலீஸ்காரங்களால கண்டுபிடிக்க முடியும் அது எல்லாத்திலையும் குண்டர் சட்டத்துல போட்டாக்க அது அப்படியே ஆட் ஆகிட்டே போச்சுன்னா அது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் கவர்னன்ஸ் அண்ட் கிரிமினல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸுக்கு முழுக்க விரோதமானது. குற்றப்புலனாய்வுக்கு அடிப்படை தத்துவத்துக்கு முரணானது அப்படிங்கிற உங்களுடைய பார்வையா இருக்குது. இதுல பல விஷயங்கள் இருக்குது. நம்முடைய விவாதத்துல ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்தை தெரிவிச்சாங்க. மக்களுடைய பார்வை என்னவா இருக்கு? இந்த குண்டர் தடுப்பு சட்டத்துல திருத்தம் சரியானதா தவறானதா அல்லது விவாதம் தேவையா? மக்களுடைய பார்வை என்னவா இருக்குது? இப்போது பார்க்கலாம். குண்டர் தடுப்பு சட்டத்தில் திருத்தம் நல்லது என்று 33% மக்களும், ஆபத்து என்று 40% மக்களும், இது தொடர்பான விவாதம் தேவை என்று 27% மக்களும் தங்களுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த குண்டர் சட்டத்தில் திருத்தம் தொடர்பான விவாதம் தேவை என்று 27% மக்களும், இது ஒரு ஆபத்தான போக்கு என்று 40% மக்களும், சரியான முடிவுதான் தமிழக அரசு எடுத்திருக்கிறது என்று 33% மக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். திரு விஜயன் சொன்னது போல கோன் உயர குடி உயரம் என்று சொல்வார்கள். மேலே இருந்து வர வேண்டிய விஷயம் மத்தியிலோ மாநிலத்திலோ ஆட்சியாளர் இருக்கக்கூடியவர்கள், அடுத்தடுத்து வரக்கூடியவர்கள் தாங்கள் பரிசுத்தமாக இருக்கும்போது கீழே மக்கள் மாறுவார்கள் அப்படிங்கிற எண்ணம் அது இன்றைய கால சூழ்நிலை சாத்தியமா அப்படிங்கிற ஒவ்வொரு தனி மனிதனும் கூட சரியாக இருக்க வேண்டிய விஷயம். இந்த வழக்கு, சட்டம், பிரிவு, குற்றச்சாட்டு, குண்டர் தடுப்பு இது போன்ற விஷயங்கள் காலகாலமாக இருந்து கொண்டே இருக்கின்றன. காலகாலமாக தவறாக பயன்படுத்தப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன. தவறாக பயன்படுத்தப்படுகிறது என்பதற்காக ஒரு சட்டம் இருக்க முடியாது, ஒரு திருத்தம் வரக்கூடாது என்று சொல்வது எந்த விதத்திலும் சரியாக இருக்க முடியாது. நாம் தவறு செய்யாத மனிதர்களாக மிக விரைவில் நீதி கிடைத்து குற்றமற்றவராக வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டிருந்தால் ஒரு மனிதன் நீதியை பெறுவதற்கான வாய்ப்புகள் விரைவாக இருந்து தவறான பயன்பாடு சட்டம் இல்லாமல் இருந்தால் நிச்சயமாக இது போன்ற சட்டங்களுக்கு தேவை அவசியம் இருக்காது, சட்ட திருத்தங்களுக்கும் அவசியம் இருக்காது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த விருந்தினர்கள் 3 பேருக்கு நன்றி. ஆயுதத்து நீட்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கின்றவர்களே. பாஜக தலைமையிலான மத்திய அரசு அமைந்த பிறகு நாடு முழுக்க மத வன்முறைகள், மத கலவரங்கள் அதிகரித்துவிட்டன. கிட்டத்தட்ட 600 சம்பவங்கள் இந்த 3 மாத கால இடைவெளியில் நடந்திருக்கின்றன என்று காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்த குற்றச்சாட்டில் உண்மை இல்லை, இது அரசியல் நோக்கத்தில் செய்வது. காங்கிரஸ் தான் கம்யூனலாக மதவாதத்தை தூண்டுவதற்கு விதமாக செயல்படுகிறது என்று பாஜக பதிலடி கொடுத்திருக்கிறது. இதில் எது உண்மை இருக்கிறது? பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த மத வன்முறை ஈடுபடுவதற்கு அந்த துணிச்சல் வந்துவிட்டதா? இதை பற்றி தான் இன்றைய ஆயுதத்து நீட்சி விவாதிக்க இருக்கிறோம். இந்த மக்களவையில் இன்று இது தொடர்பான விவாதம் எழுந்தது. கடுமையான வாத பிரதிவாதங்களை காங்கிரஸ் மற்றும் பாஜக தெரிவிக்க அதிமுக கூட எங்களுடைய ஊர்ல தமிழகத்தில் இது மாதிரியான பிரச்சனை இல்லை என்று பாராளுமன்றத்தில் தெரிவித்திருக்கிறது. காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி தொடர்ந்து வர சொல்லி வரக்கூடிய குற்றச்சாட்டு, நேற்று கேரளாவில் பேசும்போது பொதுக்கூட்டத்தில் பேசும்போது இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு நாட்டில் மத கலவரங்கள் அதிகரித்திருக்கின்றன என்று. அதற்கு பதிலடியாக இந்துக்கள் தான் அச்சுறுத்தல் இருக்கின்றன, இந்து மதம் தாக்குதலுக்குள்ளானது, அந்த பாவத்தை தான், இந்துக்களை அச்சுறுத்திய பாவத்தை தான் இன்று காங்கிரஸ் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது என்று பாஜக எம்பி ஒரு விமர்சனத்தை வைத்தார். இதைப்பற்றி தான் இந்த ஆயுதத்தை நீட்சியில் விவாதிக்க இருக்கும். இந்த நிகழ்ச்சி நம்முடைய காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ஞானசேகரன் அவருடன் இணைந்திருக்கிறார். அதேபோல பாஜக மாநில பொதுச் செயலாளர் வானதி சீனிவாசன் அவருடன் இணைந்திருக்கிறார். உங்கள் 2 பேரும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு ஞானசேகரன் கேட்க விரும்புகிறேன், இந்த குற்றச்சாட்டை முன்வைப்பதற்கான அவசியம் என்ன வந்தது? இப்ப நாடுல சில மத மோதல்கள், ஜாதி மோதல்கள் எல்லா இடத்துலயும் எல்லா நடந்துகிட்டே தான் இருக்கும்.
எந்த ஒரு மரணமோ மிகப்பெரிய வெடிப்போ மிகப்பெரிய ஒழுங்கமைவுக்கான குந்தவமோ இல்லாம நடக்கக்கூடிய சிறு சிறு சம்பவங்கள்லாம் நம்பர்ல எழுதி காட்டி 600க்கு மேற்பட்ட சம்பவம் சொல்ல மூலமா ஒரு மிகைப்படுத்தி உண்மையிலேயே ஒரு அமைதியை குலைக்க விரும்புகிறதா காங்கிரஸ்? இது தவறான ஒரு கண்ணோட்டம். காரணம் என்னன்னா, இப்ப மோடி அவர்கள் பதவியேற்ற பிறகு இந்த 11 மாதங்களில் கிட்டத்தட்ட 600 மதக்கலவரங்கள் உத்தரப்பிரதேசத்திலும் அதே போல மகாராஷ்டிராவிலும் இன்னும் சில இடங்களிலும் நடந்திருக்கிறது என்பதை உங்களுக்கு நேஷனல் ரெக்கார்ட்ஸ் கிரைம் பியூரோவிலிருந்து அந்த புள்ளி விவரங்களை எடுத்துத்தான் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவி சோனியா காந்தி அவர்கள் இப்பொழுது கேரளாவில் நடந்த ஒரு கூட்டம் திருவனந்தபுரத்தில் இப்பொழுது கூறியிருக்கிறார்கள். இது உண்மை. இன்று கூட பாராளுமன்றத்தில் இது குறித்து விவாதம் கடுமையாக நடைபெற்ற போது இங்கு மல்லிகார்ஜுன கார்கே அதே போல மெஹபூபா முஃப்தி மற்றும் அசாதீன் போன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதை புள்ளி விவரங்களோடு வாதிட்டிருக்கிறார்கள். இதுல காங்கிரஸ் கட்சி இதில் ஏதோ குளிர்காய நினைத்து இது மத மோதல்களை உருவாக்குகிறது என்று ஒரு பிஜேபி எம்பியும் அங்கே பேசியிருக்கிறார். இது உண்மைக்கு மாறான ஒரு தகவல். காரணம், காங்கிரஸ் கட்சி நாடு சுதந்திரமடைந்த காலத்திலிருந்து இன்று வரை பார்த்தோம் என்று சொன்னால் இது மதசார்பற்ற ஒரு நாடு என்று நம்முடைய அரசியல் சாசனத்தில் பிரகடனப்படுத்தப்பட்ட காரணத்தினாலே அன்றிலிருந்து இன்று வரை எல்லா மதத்துக்காரர்களையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு கட்சியாகத்தான் இருந்து இவ்வளவு காலம் இந்தியாவில் ஒரு ஒற்றுமை இங்கே நிலவுகிறது என்று சொன்னால் காங்கிரஸ் கட்சி அதற்கு காரணம். ஆனால் மோடி அவர்கள் முதல்வராக வந்த பிறகு குஜராத்திலே எவ்வளவு முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார்கள் என்பது வரலாறு நன்றாக தெரியும். அதே போல அவர் இன்று பதவியேற்ற பிறகு பிரதமராக வந்த பிறகு மெஹபூபா அவர்கள் புள்ளி விவரங்களை காட்டிய நாடாளுமன்றத்தில் பேசுகிற போது கூட சொன்னார்கள், இங்கே சஹரான்பூரில் நடந்த அந்த இதில் கூட இப்பொழுது 3 பேர் வந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 19 பேர், ஒரு போலீஸ்காரர் உட்பட 19 பேர் காயப்பட்டிருக்கிறார்கள். இப்படி பல்வேறு முசாபர் நகர்ல காங்கிரஸ் ஆட்சியில மத்தியில காங்கிரஸ் இருந்த போது அதே சமாஜ்வாடி கட்சி தான் அங்க ஆட்சியில் இருக்கு. முசாபர் நகர்ல கலவரம் நடந்ததுன்னு சொல்லி விவாதிக்க கேட்கும் போது ராணுவத்தை கொண்டு வந்து சொல்லி ராஜ்நாத் சிங் பேசுறாரு போது நோ அதெல்லாம் மாநில சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, அதை பற்றி பேசக்கூடாதுன்னு சொன்ன காங்கிரஸ் இன்னைக்கு அதே ஊப்பில இன்னொரு சஹரான்பூர்ல நடக்கிற கலவரத்துக்கு மத்திய பாஜக ஆட்சி காரணம் சொல்றது என்ன மாதிரியான ஒரு சரியான ஒரு நியாயமான கேள்வி. ஆனா அதில் ஒரு உண்மை புதைந்திருக்கு, நீங்க புரிந்து கொண்டு. அந்த முஷரஃபர் நகருடைய நடந்த கலவரத்திலே 2 எம்எல்ஏக்கள் அதே போல எம்பி இவர்கள் தான் தூண்டிவிட்டு அந்த கலவரம் நடந்து கிட்டத்தட்ட 100கணக்கான பேர் அதில் கொலை செய்யப்பட்டார்கள் என்று சொன்னார். கொலை செய்யப்பட்டது அவங்க இடம் பெயர்ந்தாங்க, ஒரு சில பேர் கொலை செய்யப்பட்டார்கள். இந்த அளவிற்கு நடந்திருக்கிறது என்றால் அதுல பிஜேபி தான் அவங்க கைது செய்யப்பட்டார்கள். நான் பிஜேபி கைது செய்யப்பட்டாலும் கூட அது பற்றி விவாதம் தேவை. பாஜகவுடைய அப்போதைய தேசிய தலைவர் ராணுவத்தை வரவேற்று சொன்ன போது என்னுடைய பார்வை நீங்க இன்னைக்கு சொல்றது என்ன, யூபியில சமாஜ்வாதி கட்சி ஆட்சியில சட்டம் ஒழுங்கு கெட்டுருச்சுன்னு சொல்லல, பாஜக ஆட்சியில மத்தியில ஆட்சிக்கு வந்த பிறகு கலவரம் நடக்குன்னு சொல்றீங்க. நான் கேட்கறது, அப்ப இன்னைக்கு சஹரான்பூர்ல நடக்கக்கூடிய கலவரத்துக்கு பாஜக ஆட்சி காரணம்னா முசாபர் நகர்ல இதே யூபியில் நடந்த கலவரத்துக்கு யார் காரணம்? இல்ல, இது எதுக்காக சொல்ல வரேன்னா, உங்களுக்கு சட்டம் ஒழுங்கு நிச்சயமாக அந்தந்த மாநில அரசனுடைய கட்டுக்கோப்பில் தான் இருந்து கொண்டிருக்கிறது நாங்கள் ஒப்புக்கொள்ளுகிறோம். இதே சோனியா சொல்லிட்டு இருந்தாங்க. அதே நேரத்தில் இப்ப என்னன்னா, இப்போ மோடி அவர்கள் பிரதமராக வந்த போது இவர்கள் நாடு முழுக்க இந்தியா முழுக்க இது ஒரு இந்து தேசம் என்று பிரகடனப்படுத்தவும், அதே போல இப்பொழுது பார்த்தா விஎச்பியினுடைய தலைவர், இப்பொழுது பாத்தீங்கன்னா உங்களுக்கு RSS தலைவர் மோகன் போன்றவர்கள் என்ன சொல்றாங்க, பொதுவாக இவர்கள் ஒரு இந்து மதத்தை வளர்க்கின்ற முகத்தால் மற்ற சிறுபான்மை மக்களை இவர்கள் மிகவும் குறை சொல்லி இந்து மதத்தை சஃப்ரூன் ரெவல்யூஷன், ஒரு காவி புரட்சியை நாங்கள் கொண்டு வரப்போகிறோம் என்று இவர்கள் சூளுரைத்து இவர்கள் மைனாரிட்டிகளை எவ்வளவு திட்டுகிற காரணத்தினாலும் அல்லது இவர்கள் இந்துத்வா கொள்கையை பரப்பி அதிலே இவர்கள் எப்படியாவது ஆட்சிக்கு வர வேண்டும் என்று துடிக்கிற காரணத்தினாலும் இது அமைச்சரே கோவாவில் ஒரு அமைச்சரே பேசுறார். அதே போல எம்பிக்கள் கோவால அமைச்சர் ஒன்னும் சொல்ல, நான் ஒரு கிறிஸ்டியன் இந்துன்னு சொன்னார். அவர் கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் தவறானவன் சொல்லிச்சோ இஸ்லாமியெல்லாம் தவறானவன் சொல்ல, நான் ஒரு கிறிஸ்டியன் தான் சொன்னார். நான் வானதிட்ட கேட்க விரும்புறேன் இந்த ஒரு கேள்வி. திரு ஞானசேகரன் சொன்னது போல ஒரு பார்வையில் இருந்தாலும் கூட இன்னொரு முக்கியமான விஷயம், கலவரம் நடக்குதுன்னா தமிழகத்திலேயோ குஜராத்திலேயோ எங்க நடந்தாலுமே அது அந்த மாநில சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. ஆனா ஒரு சந்தேகம் உள்ளது, மத்தியில பாஜக ஆட்சிக்கு வந்துவிட்ட பிறகு திரு பீட்டர் அல்மஸ் கூட ஒரு கட்டுரை சொல்லியிருந்தாங்க, இது போன்ற வன்முறையில் ஈடுபட்டா நமக்கு ஆபத்து வராது அப்படிங்கிற எண்ணம் அப்படிங்கிற துணிச்சல் மற்றவர்களுக்கு வந்து விட்டதா? இல்ல, இதுல நீங்க உங்களோட தலைப்புல பாத்தீங்கன்னு சொன்னா காங்கிரசினுடைய தலைவர் திருமதி சோனியா காந்தி அவர்கள் இந்த குற்றச்சாட்டை சொல்லியிருக்காரு. அரசாங்கம் மத்தியிலே பதவியேற்றதற்கு பின்னால மத கலவரங்கள் அதிகரித்திருக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்க முன்னாடி அவர்கிட்ட கேட்கும் போதும் காங்கிரசினுடைய தலைவர்கிட்ட கேட்கும் போது இதை சொன்னீங்க.
இந்த மாதிரி ஒரு மாநிலத்தினுடைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நீங்க இதை எப்படி ஈக்குவேட் பண்ண முடியும் அப்படின்னு. இதுல நீங்க சொல்ற மாதிரி மத்தியிலே இருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய ஆதரவு இருக்கிறது, அல்லது கலவரத்தில் ஈடுபட்டால் மத்தியிலே இருக்கக்கூடிய அரசாங்கம் நமக்கு உதவி செய்யும் என்று ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் நினைத்து மத கலவரத்தில் ஈடுபடுகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி தோற்றத்தை இது உருவாக்க நினைக்கிறதான்னு கேட்டா, நாடு முழுக்க பெரும்பான்மையான மக்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவளித்திருக்கிறார்கள். இதுல தேர்தலின் போதே காங்கிரஸ் கட்சி எப்படியாவது இந்த மத சாயத்தை கொண்டு வந்து மக்களை திரும்பவும் ஒரு பிரிவினைக்குள்ளாகவே வைத்திருந்து பாரதிய ஜனதா கட்சியை ஆட்சிக்கு வரவிட முடியாமல் செய்துவிட முடியும் என்ற நம்பிக்கையின் காரணமாகத்தான் தேர்தல் களத்துல திரும்ப திரும்ப மத கலவரத்தை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அது செல்லுபடி ஆகல. நாடு முழுக்க இது ஏதோ உத்தரப்பிரதேசம் கலவரம், மகாராஷ்டிரா அது மட்டுமல்ல, நாடு முழுக்கவே பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு அதிகரித்திருக்கிறது. உண்மையாகவே மக்கள் இன்று பெரும்பான்மை ஆதரவோடு மத்தியில இருக்கக்கூடிய அரசாங்கம் நம்மை காப்பாற்றும் என்று நினைத்து மத கலவரத்தில் ஈடுபட்டால் நம்ம நாட்டில் இருக்கிற ராணுவம் கூட நம்ம நாட்டில் அமைதி கொண்டு வர முடியாது. ஆனால் உண்மை அதுவல்ல. இன்று காங்கிரஸ் கட்சி அவர்களால் ஒரு எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட பெற முடியாத ஒரு சூழ்நிலையில் எப்படியாவது இந்த அரசாங்கத்தை குறை சொல்வதற்கு ஏதாவது கிடைக்குமா என்பது ஒன்று. இரண்டாவது, திரும்ப திரும்ப இந்த மத கலவரங்கள், மத விஷயங்களை நாட்டினுடைய அந்த நேஷனல் அஜெண்டாலேயே வச்சிட்டு இருக்கிறது மூலமா, லைவா வச்சிட்டு இருக்கிறது மூலமா திரும்பவும் பிஜேபிக்கு இன்னொரு சரிவு ஏற்பட்டு விடாதா அப்படிங்கிற ஒரு நப்பாசை தான் காரணம். நிச்சயமாக மக்கள் இதற்கு பலியாக மாட்டார்கள். நீங்க குஜராத்ல கலவரம் நடந்தா திரு நரேந்திர மோடி பொறுப்புங்கிறாங்க. அப்ப உத்தரப்பிரதேச கலவரத்துக்கு அந்த முதலமைச்சர் தான் பொறுப்பேற்க முடியும். இப்பவும் திரு நரேந்திர மோடி தான் அப்படின்னு பேசுறத மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதே நரேந்திர மோடி பிரதமர் ஆயிட்டாருங்கிறனால கேக்குறாங்க, வேற ஒண்ணும் இல்ல. அது சரி, அப்ப நாடு முழுக்க இருக்கிற சட்ட ஒழுங்கு எல்லாத்தையுமே பிரதமர் கையில கொடுத்துட முடியுங்களா? இல்ல அப்படிதான் வாய்ப்பு இருக்கா? மாநில சுயாட்சிக்கு எதிரானதை நாங்க குரல் கொடுப்போம். இன்னொரு முக்கியமான விஷயம் பற்றி பேச இருக்கிறோம். ஒரு சிறிய இடைவெளி எடுக்க இருக்கிறோம். இடைவெளிக்கு பிறகு நாம் பேச வேண்டிய விஷயம், பாஜகவுடைய எம்பி யோகி திரு ஆதித்யானந்த் அப்படிங்கிறவர் சொல்றாரு, இதுல இந்துக்கள் எல்லாம் கடுமையா அச்சுறுத்தப்பட்டாங்க, பெரிய துன்புறுத்தலுக்கு ஆளானாங்க, அதனாலதான் காங்கிரஸ் இவ்வளவு பெரிய தோல்வி அடைஞ்சு சொல்றாரு. பிரகாஷ் ஜவடேகர் அப்படிங்கிற சொல்றாரு, காங்கிரஸ் தான் மோஸ்ட் கம்யூனல் பார்ட்டின்னு சொல்றாரு. காங்கிரஸ் மீது பொதுவாகவே இந்துத்துவா என்றாலே பாஜக என்று, பாஜக தான் மதவாத கட்சியாக விமர்சிக்கப்பட்டு கொண்டே வந்திருக்கிற நிலையில பாஜக இப்போது கடுமையான குற்றச்சாட்டுகளை காங்கிரஸ் மீது வைத்திருக்கிறது. காங்கிரஸ் தான் மதவாதத்தை அரசியலாக்க பார்க்கிறார். பாஜக ஆட்சியில் மதக்கலவம் அதிகரித்து விட்டதா என்ற தலைப்பில் இன்று ஆயுதத்தை நீச்சல் விவாதித்துக் கொண்டிருக்கோம். நான் வானதிட்ட கேட்க விரும்புறேன், உங்களுடைய கட்சியோட எம்பி யோகி ஆதித்யநாத் சொல்றாரு, கடந்த ஆட்சிகளில் இந்துக்கள் மிகப்பெரிய கொடுமைக்கும் இன்னலுக்கும் அச்சுறுத்தலுக்கும் ஆளானாங்க, அவர்கள்லாம் சேர்ந்து விட்ட சாபம் தான் இப்ப காங்கிரஸ் எப்படி இருக்குனாங்க. இதெல்லாம் சாபம் விட்டாங்க, இந்துக்கள் குடும்பப்படுத்தினாங்க, எல்லாம் அரசியல் ரீதியான விஷயமா, இதுல இந்துக்களுக்கு குடும்பம் ஆட்சியில சரியாக செயல்படல, ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளானுங்கிற அரசியல் ரீதியான விமர்சனங்கள் எப்படி? உங்க கட்சியை சேர்ந்த எம்பி அவங்க பாவம் செஞ்சாங்க, இந்துக்களுக்கு துரோகம் செஞ்சாங்க, அதனால சாபத்துக்கு உள்ளானாங்கிறதெல்லாம் எப்படி? இதெல்லாம் இதுதானே மத ரீதியா கொண்டு வரது. இதோட மத ரீதியா கொண்டு வரதுக்கு அரசியல் மத ரீதியா மாத்திரக்கு வேற என்ன உதாரணம் வேணும்? வானதி, அதாவது மனக்கொதிப்பை, மக்களுடைய மனக்கொதிப்பை வெளிப்படுத்தும் போது இருக்கக்கூடிய வார்த்தைகளை வச்சு இது மத ரீதியான வார்த்தைகள் அப்படின்னு சொல்லி பிரிச்சு பார்த்திட முடியாது. ரெண்டாவது, காங்கிரஸ் கட்சி மத ரீதியான அரசியல் செய்கிறது. மக்களோட மனக்கொதிப்புக்கு தான் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி பதில் சொல்லிட்டு இருக்காங்க. கடந்த 10 ஆண்டுகள்ல இந்துக்கள் பாதிக்கப்பட்டதா எப்பயாவது அழுதுருக்காங்களா? நான் சொல்றேன், அவர் பேசின விஷயத்துல இந்துக்கள் பாதிக்கப்பட்டது அப்படிங்கறது ஒரு ஆஸ்பெக்ட். ஆனா ஒட்டுமொத்தமாகவே மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது பல்வேறு பிரச்சனைகளில் சேர்த்துதான் அது. ஆனா உங்களுக்கு எம்பிக்கு மக்களோ இந்தியர்களோ தெரியல, இந்துக்கள் மட்டும் தான் தெரிஞ்சாங்க. நான் சொல்றேங்க, ஒவ்வொரு எம்பியும் ஒவ்வொரு விதமான கண்ணோட்டத்துல பேசுவாங்க, ஒவ்வொரு விதமான மன உணர்வோட பேசுவாங்க. அதனால ஒட்டுமொத்தமா அவர் சொல்றத மட்டும் எடுத்துட்டு இது மத ரீதியான பிரச்சனைன்னு பேச முடியாது. அப்படி பேசுனது பாஜக கேள்வி இருக்கட்டும். நான் சொல்றேன், பாஜக எம்பி அவர் ஒரு கண்ணோட்டத்துல பேசியிருக்காரு. நான் என்ன கேக்குறேன், இதே காங்கிரஸ் கட்சியை சார்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் திரு AK அந்தோணி அவர்கள் கேரளத்திலே போன மாதம் என்ன பேசினார்? காங்கிரஸ் கட்சி மதசார்பின்மை அரசியலை தாண்டி மதசார்பின்மை அரசியலை உண்மையாக பின்பற்றவில்லைன்னு அவரே பேசினார். அது கூடவே இன்னொரு வார்த்தையை சேர்த்து சொன்னாரு, ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை, ஒரு குறிப்பிட்ட சில அமைப்புகளுக்கு நெருக்கமாக இந்த அரசாங்கம் இருப்பதை மக்கள் அந்த மாதிரி உணர்கிறார்கள். அதனால மதசார்பின்மை அரசியல் என்பது அனைவருக்கும் சரியான நீதி, சமமான நீதி கிடைப்பதுதான். ஆனா
சிறுபான்மை சமூகத்தை மட்டுமே இந்த அரசாங்கம் ஆதரிக்கிறது என்பதுதான் இந்த அரசாங்கத்தின் மீதான மக்கள் கோபம் அப்படின்னு பிஜேபி சொல்லல. கேரளாவை சார்ந்த மூத்த தலைவர் திரு AK அந்தோணி அவர்கள் சொன்னார்கள். இன்றைய கருத்து திரு திக்விஜய் சிங் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆக காங்கிரஸ் கட்சியினுடைய மதசார்பின்மை அரசியல் என்பது என்னன்னா, இந்துக்களை புறக்கணித்து விட்டு சிறுபான்மை சமூகத்தினுடைய வாக்குகளை நடத்த வேண்டும் என்பது. அதைத்தான் இப்ப திரும்பவும் விடாம ஃபாலோ பண்றதுக்காக தான் திருமதி சோனியா காந்தி அவர்கள் திரும்பவும் அந்த ஆயுதத்தை கையில் எடுத்திருக்காங்க. நான் உங்கள்ட்ட கேட்கணும், அதான் பிரகாஷ் ஜாவடேக்கர் கூட அதே விஷயத்தான் சொல்றாரு. இவங்க வானதி சொல்றதான் சொல்றாரு, மோஸ்ட் கம்யூனல் பார்ட்டி எது அப்படின்னா அது காங்கிரஸ் பார்ட்டி தான். ஏன்னா அவங்க தான் வந்து கூட்டணி வச்சுக்கிற போதெல்லாம் வந்து சிறுபான்மை எல்லாம் சேர்த்து வச்சுக்கிடுவாங்க. ஆனா மத ரீதியெல்லாம் பேர்லயே இருக்கக்கூடிய கட்சி தான் சேர்த்துக்கிட்டாங்க. ஆனா நாங்க வந்து மதச்சார்பின்மை சொல்லுவாங்க. அதை வந்து அவங்க வந்து ஒரு மதத்துக்கு வந்து ஆதரவா இருக்கும் போது நாங்க வந்து அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லல. நாங்க மதச்சார்பின்மைவாதிகளா அவங்க மதச்சார்பின்மைவாதிகளும் கேட்கிறாங்க. உங்களுக்கு யோகி ஆதித்யநாத் சொல்றதும் சரி, அதே போல ஜவஹர் கூடுவதும் சரி, இவங்க ரெண்டு பேருமே பாராளுமன்றத்தில் பேசுகிற போது இந்துக்கள் அச்சுறுத்தப்பட்டார்கள், அதாவது வந்து சபிக்கிறாங்க, அதுக்கப்புறம் சாபம் விடுறாங்க, இப்படி எல்லாம் பண்றாங்க. ஆனா உண்மையிலே காங்கிரஸ் கட்சி எல்லா மதத்துக்காரர்களையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு செக்குலர் பார்ட்டியா தான். இவங்களாவது வந்து அதாவது இவங்க தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னாங்க, ராமருக்கு கோயில் கட்டுவோம், அதே போல முஸ்லீம்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வந்து உங்களுக்கு வந்து காமன் சிவில் கோடு கொண்டாடுவோம், அதே போல உங்களுக்கு வந்து காஷ்மீருக்கு வந்து கொடுக்கப்பட்ட இதை வந்து நாங்கள் 370 அரசு கொடுக்க ஸ்பெஷல் அந்தஸ்தை எடுத்துருவோம், இப்படி எல்லாம் சொல்லிதான் இவங்க வந்து தேர்தல் அறிக்கையில் சொல்லி ஒரு இந்து மதத்தை ப்ரொஜெக்ட் பண்ணி இந்துத்துவாவை வளர்க்கிற விதமா தான் இவங்களுடைய பேச்சுக்கள் இருந்த பொழுது, அதே போல முஸ்லீம்களுக்கு எதிராக இருந்தது ஒழிய ரொம்ப பழைய வாதம். உங்களுக்குமே தெரியும், காமன் சிவில் கோடு வேணும்னு அரசியல் சாசனத்தை சொல்லப்பட்டிருக்கு. பாஜக சொல்ல, பாஜக மதவாத கட்சின்னா அரசியல் சாசனமே மதவாதம் அப்படிங்க கூட சொல்லுவீங்களா? அதே மாதிரி 370வது பிரிவுங்கிறது தற்காலிகமான ஒரு பிரிவு தான் ஏற்கனவே கொண்டு வந்திருக்காங்க, நீட்டிச்சுட்டே போயிட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் நீங்க வந்து அரசியல் சாசனமே வந்து அப்ப இருந்த அம்பேத்கர் நேருமே மதவாதின்னு சொல்ல போறீங்களா? இல்ல இதெல்லாம் சொன்னதுக்கு காரணம் இந்து, அதாவது அவங்களுடைய வாக்கு அந்த 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் பேசும்போது இந்துக்கள் அச்சுறுத்தப்பட்டார்னா, இந்த இடத்துல அது மாதிரி இல்ல. இந்துக்கள் வந்து பெரும்பான்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், சிறுபான்மையாக இருக்கக்கூடியவர்கள், தாழ்ந்த இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் கை தூக்கி விட வேண்டிய பொறுப்பு அரசியல் சாசனத்திலே அவங்களுக்கு உரிமையை கொடுத்து நம்ம அவங்களை வளர்த்து ஆகணும்னு சொல்லி டைரக்ட் பிரின்சிபல்ஸ் அவங்களை கொண்டாடணும். அவங்களை ஏன் வந்து நீங்க மத ரீதியா கொண்டு போறீங்க ஒரு சந்தேகம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னு அதே திருவனந்தபுரத்துல அதே சோனியா காந்தி அதே கூட்டத்தில் பேசும்போது சொல்றாங்க, இஸ்ரேல் காசா பிரச்சனையில இஸ்ரேலுக்கு வந்து எதிரான ஏதாவது உருப்படியான நடவடிக்கை எடுத்திருக்காங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பட்டியல் போடுவோம். அதுக்கப்புறம் அந்த அரசே புதுசா செஞ்சிருக்காங்க, 2 வாக்குகள் அழிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் இருக்கட்டும். இங்க சிறுபான்மை நலன் பற்றி பேசிட்டு இருக்கும்போது இஸ்ரேல் காசா பிரச்சனையை கொண்டது மூலமா சிறுபான்மையுடைய வாக்கு வங்கியை ஈர்க்க முயற்சி பண்றதாம வேற என்ன மாதிரி என்ன முயற்சிகள் கேள்வி. ஏன்னா அங்க நடந்துட்டு இருக்கிறது நாடு பிடிக்கிற போட்டியில் 2 விஷயம். இஸ்ரேல் வந்து ஏன் நாடு சொல்றாங்க, பாலஸ்தீனம் வந்து என்னுடைய நாடு சொல்றாங்க. அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய 2 பிரச்சனை அது. அதை வந்து நீங்க வந்து இங்க இருந்து பேசும்போது மத ரீதியான விஷயத்தை பேசிட்டு வரும்போது வெளியுறவு கொள்கை வைக்கிற போது பொதுவாக அதிகமான மக்கள் அங்கே தாக்கப்பட்டு கொல்லப்படுகிற போது அதற்கு நாம் தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு. ஸ்ரீலங்காவில் வந்து இன்னைக்கு வந்து அங்க இருக்க தமிழர்கள் நம்ம வெளியுறவு கொள்கை நாம் வந்து கொல்லக்கூடாதுன்னு சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் சொல்றோம். நம்ம அது மாதிரி வெளியுறவு கொள்கையோட வெளியுறவு கொள்கையில நாம் அடிப்படையில் சொல்லுகிறோம். இலங்கையில கொல்லக்கூடாது பேச சொன்னீங்களா? யாரு சொல்லிட்டு இருக்கோம், மனித உரிமை மீறல் இருக்குன்னு சொல்லி ராஜபக்ச தண்டிகை தான் சொல்லிட்டு இருக்கோம். நாம வந்து நம்ம அவங்களை வந்து அவர் வந்து காப்பாற்றணும் காங்கிரஸ் கட்சிக்கு எந்த நாளிலும் கிடையாது. ஆகவே இங்க அந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் நம்ம எடுத்ததனுடைய நோக்கமே பாத்தீங்கன்னா அதிகமாக மனித உரிமை மீறல்கள் அங்கே நடக்கிற போது அதை தடுத்து நிறுத்துவதற்கு இந்தியா குரல் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு வெளியுறவு கொள்கை அடிப்படையில் நீங்க சம்பந்தப்படுத்துறதா நோக்கக்கூடாது. ரஷ்யா யுக்ரைன்ல பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, எகிப்துல பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, சிரியால பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, ஈரான்ல பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, ஈராக்ல பிரச்சனை நடந்துருக்கு. உலகத்துல பிரச்சனை இல்லாத நாடுகள் பாதி குறை கம்மி. அப்ப அங்கெல்லாம் இருக்க பிரச்சனை விட்டுட்டு நீங்க வந்து மத ரீதியாக நாட்டை பிளவுபடுத்துகிறது பாஜக சொல்லிட்டு காசா பிரச்சனை என்ன பண்ணாங்கன்னு சொல்லி கேள்வி எழுப்பும் போது இது வந்து இங்க ஒரு உள்நோக்கம் கொண்டு வராம வேற அந்த கேள்வி வருமா இல்ல? அதாவது அங்க வந்து முஸ்லீம் மக்கள் பொதுவா இன்னைக்கு பிஜேபி இவ்வளவு யார் மேல குறி வைக்கணும், அங்க இருக்கக்கூடிய முஸ்லீம் மக்கள் மீது. இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் ஏன் இப்ப ஒரு எம்பி கூட அதிமுக எம்பி பேசுகிற போது தமிழ்நாட்டில் அமைதி பூங்காவாக இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு இங்க வந்து பெருந்தலைவர் காமராஜர், அதே போல பெரியார், அண்ணா இவங்க எல்லாம் இருந்து இவங்க எம்ஜிஆர் போன்றவங்க வளர்த்த இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து பிஜேபி அதிகம் அங்க வளரல. பிஜேபி இல்லாதனால இந்த அமைதியா இருக்கு. பிஜேபி எங்க எல்லாம் கொஞ்சம் மிச்ச சொச்ச வச்சிருக்காங்க அந்த இடத்துல என்னன்னாக்கா முஸ்லீம்களை தாக்குவதற்கு முற்படுறதால இன்னைக்கு கூட பிஜேபிக்கும் சரி அதே போல RSS காரங்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியலாம் வந்து. ஏன்னா
என்னன்னாக்கா இவங்க முஸ்லீம்களை குறி வச்சு திட்டத்தினுடைய விளைவு தான் இது போன்ற மதக்கலவரங்கள். இன்னைக்கே கூட வந்து ஒரு நாடாளுமன்றத்தில் MOS அதாவது மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் வந்து கிரண் இவர் ரிஜிவ் சொல்லுகிற போது கூட பாத்தீங்கன்னா, அதாவது உங்களுக்கு இந்த 6 மாத காலத்திற்குள்ளே பாத்தீங்கன்னா யூபியில 56 கலவரங்கள், மகாராஷ்டிராவில் 51 கலவரங்கள், 44, ராஜஸ்தான்ல 33, பீகார்ல 32, குஜராத்ல 26. இது சொன்னார்ல, அதுக்கு முந்தைய ஆண்டு சொல்லியிருக்காரு. அதை படிங்க. முந்தைய ஆண்டுல அதாவது மொத்தமா 823 இந்த ஆண்டு ஜூன் மாதம் வரைக்கும் மட்டும் சொல்லல, 2013க்கும் சொல்லியிருக்கிறாரு, 2012 சொல்லியிருக்காரு. அதை சொல்லுங்க. அப்ப அந்த கலவரங்களும் யார் காரணம்? அந்த கலவரங்களுக்கெல்லாம் யார் காரணம்? இப்போ இவங்க வந்து பொறுப்பேற்றுக் கொண்ட இந்த 11 வாரங்களிலேயே 600க்கு மேல நேஷனல் ரெக்கார்ட்ஸ் கிரைம் பியூரோவில் உங்களுக்கு இவ்வளவு மதக்கலவரங்கள் வருகிறது என்று சொன்னால், இதுல அவர் சொன்ன பட்டியல்ல உத்தரப்பிரதேச சமாஜ்வாடி ஆட்சி நடக்குது, மகாராஷ்டிரால உங்களுடைய ஆட்சி நடக்குது, கர்நாடகால உங்களுடைய ஆட்சி நடக்குது, பீகார்ல உங்களுடைய புதிய கூட்டணியோட ஆட்சி நடக்குது. இதுல ராஜஸ்தானும் குஜராத் மட்டும்தான் பாஜக ஆட்சி நடக்குது. இந்த நாடாளுமன்ற தேர்தல இந்த அதாவது வந்து பொதுவாக மதவெறியை கிளறிவிட்டு இவர்கள் இந்துக்களுடைய ஓட்டுகளை எப்படியாவது பெற வேண்டும் என்று எத்தனித்து கொஞ்சம் அதிகமான MP சீட்டுகளை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இவங்க தூண்டிவிட்ட மத கலவரம் தான் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா அப்படி அப்படியே பரவி இன்னைக்கு அமைதியாக இருந்த அந்தந்த மாநிலங்கள்ல பதில் கிடைச்சா. நீங்க சொன்ன 6 மாநிலங்கள்ல 4 மாநிலங்கள்ல உங்களுடைய ஆட்சியோ இல்லாட்டி உங்களுடைய சகாக்களுடைய ஆட்சியோ நடந்துட்டு இல்ல. அந்த இடத்துல இப்ப என்ன பண்ணி இவங்க மத்தியில வந்ததுக்கு அப்புறம் இவங்க என்ன கடந்த ஆண்டு நடந்த கலவரத்துக்கு யார் காரணம் சொல்லவே இல்லை. கடந்த ஆண்டு இதே பெரிய தாக்கம் இல்லை. கடந்த ஆண்டு இதே போல 840 குற்றங்கள் நடந்திருக்குன்னா அதுக்கான புள்ளிவரத்தையும் மத்திய அமைச்சர் சொன்னா. நான் வந்து வானதிட்ட இறுதியான கேள்வி கேட்க விரும்புறேன். திரு ஞானசேகரன் ஒரு வித்தியாசமான ஒரு பாயிண்ட் சொன்னார். எங்கெங்கெல்லாம் பாஜக வலுவாக இருக்கிறதோ அங்கெங்கெல்லாம் மத கலவரம் நடந்துட்டு இருக்குன்னு. தமிழ்நாடு அமைதி பூங்காவா இருக்குன்னு அதுக்கான காரணம் தமிழ்நாட்டுல பாஜக வளர்ச்சி அடையாததான். அதாவது நீங்க மதக்கலவரத்தை வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சியோட மட்டுமே பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த நாட்டுல நடந்த 99% மத கலவரங்களுக்கு வந்து காங்கிரஸ் கட்சி தான் பொறுப்பேற்றுக்கணும். அவர் அந்த லாஜிக் அப்ளை பண்ணாருன்னா இதுதான் சரியா இருக்க முடியும். அதனால மத கலவரங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சி எங்கெங்கெல்லாம் வலுவாக இருக்குதோ அங்கதான் அப்படின்னு சொன்னா இது வந்து அர்த்தமே இல்லாத பேச்சு. இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்கு பிறகு எத்தனை கலவரங்கள் நடைபெற்றிருக்கு. பிஜேபி அப்புறம் கட்சியே கிடையாது. அப்ப அந்த கட்சியை மத கலவரத்துக்கெல்லாம் பிஜேபி தான் காரணம்னு சொன்னா, பிஜேபி உருவாவதற்கு முன்னால் இந்த நாட்டில் நடந்த மத கலவரங்கள் ஏன் இந்த நாட்டினுடைய பிரிவினையே மதத்தினோட அடிப்படையில் ஜூன் வரை நடந்த சம்பவங்களுடைய புள்ளிவிவரத்தை சொன்னது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள், மத்திய இணையமைச்சர், பாஜகவுடைய அமைச்சர். அவர் சொல்ற புள்ளிவிவரங்கள் தான் இவங்க பேசிட்டு இருக்காங்க. இல்ல அதுதான் நான் சொல்றேன். புள்ளி விவரங்கள் வந்து சொன்னாலும் கூட இதை வந்து பிஜேபியோட லிங்க் பண்றது மூலமா, பிஜேபியை இதை தொடர்புபடுத்துவதன் மூலமாக திரும்பவும் இதே மாதிரியான ஒரு மத அரசியலை காங்கிரஸ் கட்சி கையில் எடுக்கிறது. இதுல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி காங்கிரசுடைய மூத்த தலைவர் அந்தோணி அவர்கள் சொன்னது மிக சரியான உண்மை. ஏனென்று கேட்டால் பிரதமர் மன்மோகன் சிங் என்ன பேசினாரு, சிறுபான்மையினருக்கு தான் இந்த நாட்டில் உள்ள வளங்களில் முதல் பங்குன்னு பேசினாரு. இதே தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் டெல்லியில நீங்க வந்து முஸ்லிம் மத தலைவரை ஜுமா மசீதுடைய புகாரி அவர்களை சந்தித்து இஸ்லாமியர்கள் அனைவரும் பிஜேபிக்கு எதிராக காங்கிரஸ் கட்சியை ஆதரிக்க வேண்டும் கேட்டது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவி. அப்போ ஒட்டுமொத்தமாக மத அரசியலை நடத்தி கொண்டிருப்பது காங்கிரஸ். திரும்பவும் அந்த பிரச்சனையை கொண்டு வந்து இதை பத்தி பேச வைக்க முடியுமான்னு பாக்குறாங்க. நாங்க இதை பத்தி இந்த உங்களுடைய கட்சியில வருண் காந்தி பேசலையா? உங்களுடைய கட்சியில வருண் காந்தி பேசலையா? உங்களுடைய கட்சியில நரேந்திர மோடி பிரச்சாரத்துக்கு போன ஒரு MP வேட்பாளர் பேசலையா? நான் என்ன சொல்றேன், திரு வருண் காந்தி அவர்கள் பிரச்சாரத்தின் போது பேசிய பேச்சுக்கு கிரிமினல் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அந்த வழக்கை அவர் எதிர்கொண்டார். அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். நீங்க வந்து அது கூட இருக்கக்கூடிய ஒரு சில வார்த்தைகளை வச்சு மதக்கலவரம் உருவாச்சு பேச முடியாது. உருவாவதற்கு யார் காரணம் கேட்டா இந்த மதக்கலவரங்கள் ஆரம்பிக்கப்படும் போது மிகச்சிறிய விஷயங்கள் ஆரம்பிக்கிறது. நாங்க வந்து இந்துக்களை வந்து எந்த வகையில நாங்க வந்து அவங்களுக்கு குறை சொல்லல, அவங்க எந்த இதில் நாங்க குறை வைக்கல. ஆனா எப்படி அரசியல் சாசனப்படி எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது உங்களுக்கு வந்து மனிதாபிமானத்தின் அடிப்படையில் இருந்தாலும் சரி, தாழ்த்தப்பட்ட இருக்கக்கூடிய நசுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசனுடைய கடமை. அந்த சிறுபான்மை மக்களுக்கு காங்கிரஸ் கட்சி ஆதரவாக இருந்த காரணத்தினால் தான் சொல்ற கருத்து நாங்க ஏதோ சிறுபான்மை மக்களாகவே மாறிக்கொள்ள கூடாது. பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்துக்களுக்கும் பாதுகாப்பு கொடுத்திருக்கிறோம். ஆனால் சிறுபான்மை மக்களை கைதூக்கி விடுவதற்காக நாங்கள்
அவளுக்காக கொடுத்த உரிமையை நீங்கள் தவறாக பிரச்சாரம் செய்து நீங்க சஃப்ரூன் அந்த ரெவல்யூஷனை கொண்ட காவி அந்த ரெசல்யூஷன் புரட்சியை கொண்டாடுறதுக்காக ஆங்காங்கே நீங்கள் தீவிரவாதத்தை கிளப்பி விட்டதனுடைய விளைவுதான் 11 மாசத்துல இல்ல 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 அந்த மாதிரி நேரடி வார்த்தை. வானதி, உங்களுடைய இறுதியான கருத்து. நீங்க நான் நிறைவா என்ன சொல்ல வர, தயவு செஞ்சு இனிமேலாவது காங்கிரஸ் கட்சி திருந்த வேண்டும்னு கேட்டுக்கிறோம். உண்மையாகவே அதை விட்டுட்டு திரும்பவும் சொல்லி நீங்க மத பிரச்சனை, மத கலவரம், சிறுபான்மை வாக்கு வங்கி அரசியல்ங்கிற அதே ஒரு எண்ணத்துக்குள்ள மக்களை திரும்பவும் திசை திருப்பி கொண்டு போகாம நாட்டினுடைய வளர்ச்சிக்கு தயவு செய்து ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக செயல்படுங்கள். சிறுபான்மையினரை அவர்களை வாக்கு வங்கியாக கருதாமல் காங்கிரஸ் கட்சி திருந்தணும் அப்படிங்கிற பாஜக பார்வையா இருக்கு. பாஜக திருந்தா நாங்களும் திருந்த தயார் அப்படிங்கிற காங்கிரஸ் வருத்தமா இருக்கு. பார்க்கும்போது எந்த கட்சியா இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியாக நேற்று வரை இருந்த காங்கிரஸோ இன்று முதல் இருக்க துவங்கி இருக்கக்கூடிய பாஜகவோ மக்களை பிளவுபடுத்த முயற்சிக்காமல் மக்களை அரவணைத்து சென்றால், நிச்சயமாக வளர்ச்சி பாதையை தேர்ந்தெடுத்தால் சிறுபான்மையினர் மட்டுமல்ல, பெரும்பான்மை மட்டுமல்ல, எல்லா பான்மையினரும் ஒருங்கிணைந்து ஆட்சியை தொடர்வதற்கான வழிமுறை செய்வார்கள். அதற்கான முயற்சியில் வளர்ச்சி பாதையில் இட்டு செல்வதற்கு காங்கிரசும் பாஜகவும் இணைந்து முயற்சி மேற்கொள்ள வேண்டும். இதுதான் நாட்டுக்கும் நல்லது, அவர்களுக்கும் நல்லது. இந்த நிகழ்ச்சியில் இருந்து கருத்து தெரிவித்த விருந்தினர்கள் 2 பேருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நண்பர்களே, மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.